اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்ம எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் அல்லாஹ் பிறகு அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஜி ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு வந்தாங்க. ஒரு ரிவாயத்தில் வந்தது வந்து சொன்னாங்கன்னா, நான் ஒரு கவிதை எழுதினேன் ஜமானு, ஒரு வரி எழுதிட்டேன், அடுத்த வரி சரியா வரமாட்டேங்குது, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டாங்க. என்ன வரின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சல்மான் ஃபாரிசி வஃபத்து இலல் கரீமி பிகைரி ஜாதின் மினல் ஹஸனாத்தி வல் கல்பி சலீமி. வஃபத்து, நான் பயணம் செய்தேன். இங்க பாருங்க பையன் கொண்டிட்டு வந்தார். வஃபத்து இலல் கரீமி, கரீமான ரப்பின் பக்கம் நான் பயணம் செய்தேன். நான் வஃப்துன்னு சொன்னா பயணம் செய்தேன், அவன் பக்கம் நான் சென்றேன். பிகைரி ஜாதின், எவ்விதமான கட்டு சாதமும் இல்லாமல் வெறுங்கையா நான் போறேன். வெறுங்கையா. மினல் ஹசனாத், நற்காரியங்களும் இல்லை. வல் கல்பு சலீம், கல்பு சலீமே இல்லை, பரிசுத்த உள்ளம் வேண்டும், அதுவும் இல்லாமல் நான் வெறுங்கையா போறேனேன்னு படிச்சாங்க. அடுத்த வரி நீங்க சொல்லுங்க, சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டான். அது அலிஜில சொன்ன அப்பவே சொன்னாங்களா, வஹம்லு ஜாதி அக்பஹு குல்லி ஷைஇன், ஜாதி எடுத்து செல்வது மிக தரமற்ற ஒரு செயல். இதா கானல் உஃபூது இலல் கரீம், நீ பயணம் செல்வது கரீமை நோக்கி இருக்குமானால், கரீமுடைய வீட்டுக்கு, சங்கையாளனுடைய வீட்டுக்கு, மிக கண்ணியமானவனுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக நீ சென்றால், இங்கிருந்து உணவுகளை கட்டுசாரையும் எடுத்து செல்வது ரொம்ப தவறானது, ரொம்ப கபீஹானது, தரமற்ற செயல். ஒரு ஊர்ல கண்ணியமான மனிதர் கொடைவல்லல், அவரு உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. கமால் என்னை கூப்பிட்டாங்க, என்னை வாங்க சர்க்கார் வாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்தாளியா வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சரி போனால் டீ கொடுப்பாங்க, அண்ணா வச்சு ஃப்ளாஸ்கில் சாயா எடுத்துக்கிட்டு, பிஸ்கட் வேற பாக்கெட்டை தூக்கிட்டு, மதியானம் சாப்பாடு போடுவாங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கு வேறு கொஞ்சம் சோறு சாணம்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்க என்ன சர்க்கார் இப்படி மட்டமா நினைச்சிட்டீங்களே என்னை, நீங்கள் இது கூட தரமாட்டேன்னா சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ எப்போ சங்கையானுடைய வீட்டுக்கு போகிறோமோ வெறுங்கையா போக, நீ அங்கே எதையும் தூக்கிட்டு போகிறது தான்ப்பா சிரமம். எதையும் நம்பி போகாது, எதையும் கொண்டு போகாது, வெறுங்கையா போகிறது தான் சந்தோஷம். நான் என் தொழுகை என்னை காப்பாற்றும், தொழுகையை கல்லாட்டு கொண்டு போகிறேன், அது என்னை ஓரளவு காப்பாற்றும். என் நோன்பு என்னை காப்பாற்றும் என்று உன் அமல்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறியே, இந்த அமல் மேலே, இந்த செய்த அமல், இத்தனை ஹஜ் செஞ்சுருக்கேன், சும்மா அல்லா விட்டுருவான், என்னைய எப்படியும் மாஸ்டர் என்னை காப்பாற்றிடுவான் அல்லா, இத்தனை உம்ரா செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ குரான் ஓதிருக்கிறேன், இதெல்லாம் என்னை கை விட்டுருமா, அல்லாட்ட என்னை நிச்சயமாக கொண்டு போய் கரை சேர்த்துரும் என்ற அமல் மேல் நம்பிக்கை வச்சு அல்லாட்ட போயிடாத, வெறுங்கையா போ. அல்லாட்ட ஒன்றும் இல்லைன்னு போ, சுத்தமாக நவுத்திட்டு போ. அதான் நாயகம் சொன்னாங்க, சஹாபாக்குடைய உள்ளத்திலிருந்து இந்த அமல் மேல் ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்க, அதை விட்டு நகர்த்துறதுக்காண்டி பெருமானா சொன்னாங்க, உங்களில் யாரையும் அவர்கள் அமல் காப்பாற்றவே காப்பாற்ற. அது அதிசனா லை என்ஜு அஹதும் மின்கும் பி அமலி, உங்களுடைய அமலை கொண்டு உங்களை ஒருவர் கூட நீ வெற்றி பெறவே முடியாது மறுமையில. ஒரு சின்ன அமல் கூட மறுமையில உங்களை காப்பாற்றது. அமல் செய்யுங்க, இந்த அமல் என்னை காப்பாற்றும் செய்யாது, உன் அமல் உன்னை அறவே கரை சேர்க்காது, காப்பாற்றவே காப்பாற்றாது. இல்லை என்ஜு அஹதுக்கும் பி அமலி. சாபாக்கள் விளக்கிட்டாங்க, நம்ம அமல் எல்லாம் குறைவுள்ள அமல் தானே. ஆனால் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் பரிபூர்ணமான அமல். நம்ம தொழுகை குறைவுள்ள தொழுகையா இருக்கும், ரசூலுடைய தொழுகை பரிபூர்ண தொழுகையா இருக்கும்.
அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் தான் அப்படி பெருமானாருடைய அமல் அவங்களை காப்பாத்துன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப சொன்னாங்க சஹாபாக்கள், அஃபலா அந்த யா ரசூலல்லாஹ், உங்களையும் உங்க அமல் காப்பாற்றாது? வலா அன, என்னையும் காப்பாற்றாது. தன் கையை தூக்கி தலையில வச்சிருந்தாங்க. இல்லா எதகம்மதுனி அல்லாஹு பிரஹ்மதி, அவனுடைய அருளை கொண்டு அல்லாஹ் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிரன்ட்டாங்க. சொன்னாங்க அல்லாஹ்வோட ரஹமத்தை கொண்டு சொர்க்கம் போவேன், என் அமலை கொண்டு போக மாட்டேன். என் அமலை கொண்டு நான் சொர்க்கம் செல்ல மாட்டேன். அப்படி சென்றால் அல்லாஹ்வை கொண்டு தான் போவேன். அல்லாஹ்வை கொண்டுதான் நான் ஜெயிப்பேன் அமல். இப்ப அமலுடைய இந்த நாம் செய்த நன்மைகள்லாம் உதவுங்கிற அந்த நம்பிக்கை இருந்துச்சு பாருங்க. ரஜா ரஜா அலல் அமல், அதை கல்பு விட்டு எடுத்துட்டு பெருமை என்ன செஞ்சிட்டாங்க, ரஜா அலல்லா ஆகிட்டாங்க. அல்லாஹ் பக்கத்து நம்பிக்கை போப்பா, அமலை நம்பி போகாத. தொழுகை, நோன்பு, வணக்க வழிபாடு, சக்காத்து, ஹஜ் நம்பி அல்லாட்ட போகாத, அல்லாஹ்வை நம்பி அல்லாட்ட போ. அல்லாஹ்வை நம்பி அல்லாட்ட போ. வெறுங்கையா போ அல்லா இடத்துல. செய்யாம போ சொல்லல, இல்ல செஞ்சுட்டு இதை விட்டுட்டு அல்லாட்ட போ. அல்லாஹ் என்ன நீ காப்பாத்து. லா மல்ஜ மின்க இல்லா இலை, என்னை விட்டு என்னை ஒதுங்க விட முன்னைந்து வேறு இடத்துல இல்ல ரப்பே, நீதான் என்னை காப்பாற்றணும். இப்ப இன்னும் ஒண்ணு அமல் மேல நம்பிக்கை இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, அமல் என்னை காப்பாற்றும் நம்பிக்கை இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன இருக்கும், கல்புல தான் செய்த பாவங்கள் மேல் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த பாவம் என்னை நரகம் கொண்டு போயிருமோ, இந்த பாவம் என்னை வந்து அழிச்சு விடுமோ அல்லாஹ் முன்னாடி, அந்த பயம் இருக்குன்னு சரி அல்லாஹ். அப்ப இது வந்து பயம் யார் மேல? அல்லாஹ். ஹவுஃப் வந்து ஹவுஃபுன் அலல் அலா சூஇல் அமல், ரஜா அலா ஹுஸ்னில் அமல், நல்ல அமல்கள் மீது ஆதரவு வைப்பதும் தப்பு. பாவமான தன்னில் ஏற்பட்ட அமல்கள் மீது பயம் வைக்கிறானே, இது என்ன அழிச்சிடுமோ, இது என்ன அழிச்சிடுமோ, அழிச்சுக்கலாம், அதுவும் தப்பு. அதையும் கல்புட்டு எடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாள்ல ஒரு மனிதனை 99 லிஸ்ட் பாவத்தை கொண்டு வருவோம். 99 சீட்டு பட்டோல பாவங்கள் தான் இருக்கும், ஒரு நன்மை கூட இல்லை. சிஜில்லாத் சொல்றது 99 ஏடுகள் வெறும் பாவம். எட்டி பார்க்கறான், அந்த பாவங்க எங்கேயாவது ஒரு நன்மை நடுவில் சொருகி இருக்கான்னு பார்க்கறான், ஒன்றையும் காணும். அவன் நினைச்சுக்கிட்டான் முடிஞ்சு. எடை தராசு கொண்டு போறாங்க மலக்குகள். இது வேற எடை வேற போடணுமா? நன்மை ஒண்ணுமே இல்லை, எடை போடாமலே தெரிஞ்சு போயிடுது எது பெருசு எது சின்னது. எடை போட்டு முடிவு பண்ணுமா? சரி கன்ஃபார்ம் டிக்கெட் புக் பண்ணியாச்சு நரகத்துக்குன்னு நினைச்சுக்கிட்டான். அவனே நினைச்சுக்கிட்டான். ஜி எங்க வர கிதாப், இது கிதாப் கிதாபு சொல்லுங்க பை. ஹதீஸ் எடுங்க, ஹதீஸ் எடுங்க, கிதாபோட எடுக்கணும். ராவி யார், கிதாப் யாருன்னு சொல்லுங்க. பிதாக்கத்துன்னு வருது ஹதீஸ். அப்போ 99 ஏடுகள் வெறும் பாவங்கள். ஒரு ஏடு மட்டும் அல்லாஹ் கொடுத்தான், ஒரு நன்மை, உன்னுடைய ஒரு நன்மை எங்கிட்ட இருக்குப்பான்னு சொன்னான். அல்லாஹ் ஒரு சீட்டை கொடுத்தான், அந்த சீட்டை கொண்டு நன்மை தராசில் வைங்கன்னு. அவன் வைக்கும்போது கூட அவன் மனசுல நம்பிக்கை இல்லை. திருமதி ஷெரீஃப் ஹதீஸ் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அனஞ்சுங்களா, இன்னல்லாஹ் சயுஹல்லிசு ரஜுலம் மின் உம்மத்தி அலா ரூஸில் ஹலாயிக் யௌமல் கியாமத்தி வ யன்ஷுரு அலைஹி 99 சிஜில்ல. அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை இருந்துச்சுங்க அதுல? 99 பட்டோலிகள். குல்லு சிஜில்லின் மிஸ்லு மத்தில் பசர். 99 பட்டோல, ஒவ்வொரு பட்டோலையும் கண்ணு கெட்ட தூரம் முடிவு மாட்டேங்குது, போயிட்டே இருக்கும். கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும், சின்ன புக்கெல்லாம் கிடையாது, விரிச்சு போட்டா போயிட்டே இருக்கு. அந்த எண்டு தெரிய மாட்டேங்குது ஒண்ணுமே. அந்த மாதிரி 99 புக்கு இருக்கு. பார்த்தான், சரி இதுக்கு மேல நம்ம இருக்கு நம்பிக்கை வேறையா, அதுக்கு வேற எடை போட்டு போறவங்க எடைதான் வேணாங்க. சும்மா யகூலு அதுன்கிரு மின் ஹாதா ஷையன், இதெல்லாம் நீ செஞ்ச பாவம். இது கருத்து சொல்ல விரும்புறியா? ஏதாவது பாவத்தை மறுக்கறியா? நீ படிச்சு பாரு, பட்டவர்த்தனமா இருக்கு. இது வேற தெளிவா எழுதிச்சிருக்கீங்க. மலக்கள் கேட்கறாங்க,
ஏதாவது மறுக்கிறியாப்பன்? ஒன்னு உடலையா நீ மறுக்கிற வேற இதுல லாயுகாது சகைரத்தன் வலா கபீரத்தன் இல்லா, சிறுபாவத்தையும் பெருபாவத்தையும் ஒன்னு கூட நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்து சலுகை கிடையாது இல்லை, எழுதி முடிச்சுட்டு வந்து மலக்களுக்கு ஏதாவது நீ மறுக்கிறையான்னு கேட்குறாங்க. மறுக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது, முடிஞ்சு போச்சுட்டான். அவ அலமக்க கத்தபத்தியில் ஹாஃபிதூன் எல்லாம் கேட்குறான். என்னுடைய எழுதக்கூடிய மலக்கள் ஏதாவது உங்க துல்மு செஞ்சாங்களா, நீ செய்யாத ஒன்று எழுதியிருக்காங்களா, நல்லா பாருப்பான்னு கேட்டான். ஃபயகூலு லா யா ரப்பி, அப்படிலாம் எது மாதிரி தெரியல, எல்லாம் செஞ்சதுதான். ஃபயகூலு அஃபலக உதுருன், ஏதாவது உதுரு சொல்றியா, இந்த பாவத்தை அதனால தான் செஞ்சேன், இந்த பாவத்தை இதனால தான் செஞ்சேன் ரப்பே, ஏன்டா தொழுவு போல அப்படி ரப்பே, இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை அதனால போல, ஏதோ உதுரு சொல்ல இருக்குதான். உதுரு சொல்ற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சேன்டான். ஃபயகூலு லா யா ரப்பி, உதுரு சொல்ற மாதிரி எதுவும் இல்லைன்ட்டு. இந்த பாவங்களுக்கு சாக்கு போக்கு சொல்ல கூட எந்த சாக்கும் என்னிடத்துல இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுங்களா. ஃபயகூலு பலா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்ட்டான். அப்ப அவன் நல்லா சொன்னான், ஃபைன்ன லக்க இந்தனா ஹஸனத்தன், ஆனா நீ செஞ்ச ஒரு நன்மை என்கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கேன். வைனோ லா உல்மல் யௌம அலைக்க, இன்றைய நாள் உனக்கு எந்த அநியாயம் செய்யப்படாது. புரிஞ்சுது. ஃபஹுருஜு பிதாகத்தன், அல்லாஹ் சின்ன சீட்டு எடுத்து கொடுப்பாங்க. பிதாகத் வஃபீஹா எழுதியிருக்கும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. சின்ன சீட்டு எழுதியிருக்கு, 2 இன்ச்சில். ஆனஞ்சுங்களா. இவன் சொல்லுவான் உடனே ஃபயகூலு உஹ்லுர் வஸனக, கொண்டு போ, இடைத்தராசு கொண்டு போ, அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் வைங்கன்னு சொல்லி. ஃபயகூலு யா ரப்பி மா ஹாதிஹில் பிதாகத்து மா ஹாதிஹி சிஜில்லாத், கண்ணு கேட்டுற வரைக்கும் இருக்கிற 99 பட்டோலை எங்க, இந்த துண்டு சீட்டு எங்க என்று இவன் கேட்பான். ஃபகால ஃபஇன்னக லா துதுலமு, எதை போட்டுருவோமே, நீ அநீதி செய்யப்பட மாட்டாய். கால ஃபதூலஉ சிஜில்லாத் ஃபீ கஃபத்தின் வல் பிதாகத்து ஃபீ கஃபத்தின், 99 பட்டோலை அல்லாஹ் தஆலா ஒரு தட்டுல வைப்பான். அந்த துண்டு சீட்டு அல்லாஹ் ஒரு தட்டுல வைப்பான். திருமண சொன்னாங்க சொல்லாது ஃபதாஷத்து சிஜில்லாத்து வ ஸகலத்தில் பிதாகத்து, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வச்ச தராசு அது கீழே வந்துருச்சு. என்ன பட்டோலை தூக்கி வைக்கிறாங்க, அது மேல ஏற மாட்டேங்குது, அது மேலதான் நிக்குது. ஒட்டு மொத்தத்தையும் தூக்கி அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சாப்பிட்டே பிடிச்சிருச்சு. இந்த கலிமாவுடைய பெருமை நம்ம இங்கேயும் அறியல, அங்கேயும் அறியல. இந்த மனுஷன் லா இலாஹ இல்லல்லாஹ் வைக்கிறாங்க 99 909 வச்சாலும் சரிதான். லா இலாஹுடைய வசன் இருக்கே, அதை தூக்க முடியல. கலிமாவுடைய தட்டு கனத்திருச்சுப்பா, பிதாகத்தை வச்சுன்னு கனத்துருச்சு. ஒரு தட்டு மேல கீழே நிக்குதுல்ல, அவங்க அள்ளி கொட்டுறாங்க, கலிமாவை தூக்க முடியல. கலிமாவுடைய தட்டு என்னைக்குமே லேசாகாது. ஃபதாஷத்தில் சிஜில்லாத், அந்த ஏடுகள் எல்லாம் லேசாகி விட்டன. சக்ரத்தில் பிதாகத், தட்டு கனமாயிடுச்சு. வலா, பெருமாள் சொன்னாங்க, இது முடிஞ்சு கதை முடிஞ்சு. பெருமாள் சொன்னாங்க வலா யஸ்குலு மஅ இஸ்மில்லாஹி ஷைஉன், அல்லாஹ் தஆலாவுடைய திருப்பெயரோடு துனியாவுல எந்த வஸ்துவும் கனமாகாது. அல்லாஹ்வுடைய திருப்பெயர் அவ்வளவு கனமானது. திருமதி ஸ்ரீஃபுடைய அப்துல்லா பின் உமர். அப்பா மறுமையில போய் கூட அந்த கலிமாவுடைய வசனம் விளங்கல. ஒரே ஒரு சீட்டு கொடுத்தா என்ன ரப்பே, துண்டு சீட்டு என்ன இது என்னட்டான் அலைஞ்சுங்க. துனியாவே விளங்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் சின்ன விஷயம் தாங்க, இதுக்கு பேர் ஆவாப்பால என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொழுகையின் சிறப்பு இத்தனை பெரிய புக் இருக்கு. நோன்பின் சிறப்பு ஃபஸாயிலே ஸலாத், ஃபஸாயிலே தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஜகாத்தின் சிறப்பு, தலவாணி மாதிரி புக் இருக்கு. தெரிஞ்சது லா இலாஹ இல்லல்லாஹ் இத்னூன், இது என்னங்க, இது சிறப்பு பத்தி ராவாப்பால ஷேக் பேசுறாங்க. ஏன் சர்க்கார் வாழ்நாள்னா லா இலாஹ இல்லல்லாஹ் தான் பேசுறாங்க. கோடி பயான் பேசுறாங்க. எல்லாம் மதன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், ஷரஹ் தான் மத்த எல்லாமே. கலிமா தான் அசல், மத்த பேசுறாங்க. அப்ப என்ன நினைச்சுக்கிட்டான், கலிமால சொல்றதுக்கு என்ன செய்தி இருக்கு, என்ன செய்தி இருக்கு. அரேவா, நீ அங்கேயும் ஆகிரத்திலையும் கலிமா விளங்கல, இங்கேயும் கலிமாவோட வசன் விளங்கல. உனக்கு வசனே கலிமா உனக்கு விளங்கல.
அந்த லா இலாஹ இல்லல்லாஹுக்கு முன்னால் துனியாவோட எந்த வஸ்துவும் எந்த வேலைகளும் எந்த செய்தியும் ஈடாகாதுட்டாங்க. திருக்கரிமாவுக்கு அவ்வளோ வசன் மிக்கது லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த காரியம் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா, ஓடி போயிடும். காரியம் முன்னாடி வரும், லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஓடி. எந்த தேவை முன் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வா, அந்த தேவை மிகச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் மிகச்சிடும். இல்ல எந்த தேவையாவது இப்படி இருக்கா? லா இலாஹ இல்லல்லாஹ் விட லா இலாஹ இல்லல்லாஹ் கூட சாதிக்க முடியாத ஒரு தேவை இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப இவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் கலிமா உன் கல்வியில் இருக்குது. பாவங்களுடைய பயம் உன் கல்வியில் வேணாம். பயந்தாலும் அல்லாஹ் பயப்படும். ஆதரவு வச்சா அல்லாஹ் ஆதரவு. இது ரெண்டை விட்டும் கல்பை தூய்மையாக்கிட்டாங்க ஷேகுமார். பெருமானார் என்ன பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மைகளை ஆதரவு வச்சு நீ அல்லாட்ட போகாது, உன் பாவங்களை பயந்து கொண்டும் அல்லாட்ட போகாது. கல்பை ஃப்ரீயா போ அல்லா எடுத்து. ஃபித்ரத்துன் அல்லாஹ் மனிதனை படைக்கும் போது ஃபித்ரத்துல்லா அந்த மாதிரி ஃப்ரீனஸா நீ அல்லாட்ட போண்டா. சுமந்துக்கிட்டு மூட்டை சுமந்துக்கிட்டு ஏன் போற? பாவ கவலைகளையும் சுமந்து செல்ல வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹ். நன்மைகளையும் சுமந்து செல்ல வேண்டாம். லா நாஃபிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ் வலா லார ஃபில் வஜூதி இல்லல்லாஹ். நாஃபியுன் ஜல்ல ஜலாலுஹு, லாருன் ஜல்ல ஜலாலுஹு. அப்ப நாஃபியின் அர்த்தம் நன்மை செய்பவன். நன்மை செய்பவன் அல்லாஹ் மட்டும் அர்த்தம் என்ன? நன்மை செய்யக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். தீமை செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். நீ செய்த நல்ல செயல்கள் பார்த்தீங்களா, அது உன்னை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது. அது என்னை காப்பாத்து நினைச்சா அதுவும் ஷிர்க்ல ஒரு ஷிர்க் தான். என் பாவங்கள் என்னை பாவம் நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னால் அதுவும் ஷிர்க்ல ஒரு ஷிர்க் தான். எப்படி பாவம் நரகில் கொண்டு போய் சேர்க்கும்? உன் செயல்கள் தானே. நம்ம நல்ல செயல் செய்யறோமே அதுவும் சரி, தீமை செயல் செய்யறோம் எல்லாமே இதுல சேர்ந்தது அஃஆல்கள், அமல்கள், செயல்கள். செயலும் மஹ்லூக் தான். வல்லாஹு ஹலககும் வமா தஅமலூன். அல்லாஹ் தஆலா உங்களையும் படைக்கிறான், உங்க செயல்களையும் படைக்கிறான். அப்ப நல்ல செயல்களும் மஹ்லூக் தான், பாவமான செயல்களும் மஹ்லூக் தான். எல்லாமே செயல்கள் தான், மஹ்லூக் தான், அதுவும் படைப்புகள் தான். அப்ப அதுவும் நம்ம எப்படி மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய முடியாதோ அது மாதிரி நம்முடைய பாவமான செயல் இருக்கு பார்த்தீங்களா, அஃஆல்கள், அதுவும் தீமை செய்ய முடியாது. எப்படி மனிதர்கள் நமக்கு நன்மை செய்ய முடியாதோ அது மாதிரி நம்ம நல்ல செயல் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்பவன் அல்லாஹ் நம்புது, தீமை செய்பவன் அல்லாஹ் ஒருத்தர் மேல நம்பிக்கை. ஆகவே நம்மளே நிகழ்ந்து எத்தனையோ நன்மை காரியம் நிகழ்ந்துருச்சுன்னு விரும்பாமல் உட்கார்ந்து இருக்காத. அதை நம்பாத, அல்லாஹ்வை நம்பு. வெறுங்கையா போ அல்லா இடத்துல. யாருல நான் வெறுங்கையா வந்திருக்கிறேன், ஒன்னே கூட வந்திருக்கிறேன், வேற எதுவும் கொண்டு வரல. அதே மாதிரி நிறைய பாவம் செஞ்சுட்டியா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்தை ஆதரவு இழந்துடாது. இந்த பாவம் என்னை அழிச்சிருமோ நினைக்காத. மனசுல அதை அந்த பாரத்தை சுமந்துட்டு போகாது, கவலைகளையும் சுமந்துட்டு போகாத, பயங்களை சுமந்துட்டு போகாது. அல்லாட கல்பு சலீமா கொண்டு போய் சேர்றாரு. வெறுமையா போய் நின்று அல்லாஹ் முன்னாடி. அல்லாஹ் உன்னை நம்பி வந்தேன், நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றுபவன் யாரும் இல்லை, சொர்க்கத்தில் என்னை சேர்ப்பவன் யாரும் இல்லை, நான் ஏன் சிறுசிகள் நம்பணும், இவரின் பக்கம் ஏன் கவனம் செலுத்தணும்? ரெண்டையுமே விட்டுட்டு கல்ப அல்லாஹ் கொண்டு போன்ட்டாங்க சரியா. அந்த ரெண்டை விட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கல்பை சரியாக்கிறாங்க. அல்லாஹ் கொண்டு போகும். आमिर ने சொல்றாங்க, बरोज़े हश्र आमिर हक ये पूछे साथ में क्या है, बरोज़े हश्र आमिर हक ये पूछे साथ में क्या है, तो कर दूं साथ में तू है, तो फिर तेरे सिवा क्या है. பஹ்ஷருடைய நாள்ல அல்லாஹ் என்னிடத்திலே என்னப்பா கொண்டு வந்த என்று அல்லாஹ் என்று கேட்டால், அன்பே ஒண்ணுதான் கூட கொண்டு வந்தேன், என்னோட உன்னை கொண்டு வந்தேன், நீ இருக்கு, எனக்கு வேற என்ன பயமே. சாத்துமே தூவேன், ஒன்னா கொண்டு வந்தேன். தேரே சிவா கியா, உன்னை தவிர வேற எது நான் எதையும் கொண்டு வந்தேன்.
அப்போ நான் கல்ப சலீம் சுத்தமாக நவுத்தி தன்னை சுமைகளை சுமந்துட்டு அல்லாட போவேன். நல்ல சுமையிலும் சுமந்து போவேன்னா ஆவ மூட்டைகளையும் சுமந்துட்டு போவேன். ரெண்டையும் எடுத்து போட்டு அல்லாஹ் கல்பை சுமந்து. இந்த கல்பு அல்லாஹ் இருக்க வேண்டிய லா இலாஹ இல்லல்லாஹ்னு அர்த்தம் என்ன? எனக்கு நன்மை செய்பவனும் தீமை செய்பவனும் யாருமே இல்லை இல்லை. அந்த திருக்கலிமாவை நம்ம இங்கே வைத்துக் கொண்டால் இங்கே நீ லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இங்கேயும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை, அங்கேயும் பயப்பட தேவையில்லை. யாரும் அது அமல் செய்யாம விட்டுறலாமா? பாவம் மூட்டை சேகரிக்கலாமா? அப்படி அர்த்தம் இல்லை பாய். நாம் செய்யும் அமல் எவ்வளவு வேணா செய்யுங்க. அமல் செய்பவர்கள் அமல் செய்யுங்கள், அமல் செய். எதுக்காக செய்ய? அப்படியாப்பட்ட எஜமானன் நமக்கு இந்த அமல் ஒரு பாக்கியமா கொடுத்தானே. இவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்யறானே அந்த ரப்புக்கு நாம் என்ன செய்யலாம்? அவனை எப்படி சொன்னா சந்தோஷப்படுத்தலாம்? ஏதோ செய்யலாமே. அல்லாஹ் அமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வெகுமதி அது. அமல்கள் நீங்க அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய வெகுமதி கிடையாது. அமல் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதிக்கு பயது. நாம் அது பாக்கியமா கருதி கொள்ளவே அப்படி ஒரு வெகுமதி அது. சர்க்காரை பார்க்க போவோம். ஏதாவது சர்க்கார ஹிதமத் செய்ய வாய்ப்பு கிடைக்குமா? கிட்ட போய் நெருங்க வாய்ப்பு கிடைக்குமான்னு போகிறோம். சில நேரம் எஜமான் இப்போ காலை அமுத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவங்க கால் வெளியில் நம்ம அமுத்தி தான் சர்க்கார், நீங்களும் அமுத்தி கால் வீங்குதுமா எனக்கு. சரி தொட்டுக்கு ஆசைப்படுறீங்க தொட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி கால் தொட்டு அது இன்ன வரைக்கும் பெருமை. அல்ஹம்துலில்லாஹ் சர்க்கார கால் அமுத்தக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அவங்க எதிர்பார்க்க இல்லை, அது அவங்களுக்கு தேவையில்லை, அது நமக்கு அது பெருமையா விளைஞ்சிரு. இப்போ நம்ம தொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ அல்லாஹ்வுக்கு தொழுகக்கூடிய பாக்கியம் எல்லாரும் கொடுத்தா எனக்கு. அப்போ தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெகுமதி. மகரிப் தொழுதீங்களா? நீங்க அல்லாஹ் கொடுக்கல, இந்த மகரிப் தொழுகை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். இஷா தொழுதீங்களா? இந்த நியமத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பிரியாணி கொடுத்தா சந்தோஷப்படுங்க. அது மாதிரி என் வீட்டுக்கு வாங்கன்னு தொழுகை நசீபாக்குறாங்க. இந்த மகரிப் தொழுதீர்களே, ஆனால் இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பிரியாணி. ஜமாத்தோட தொழுதீர்களே, ஆனால் அந்த பிரியாணியோடு அல்லாஹ்வுல கூடவே சேர்த்து சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரி, KFC சிக்கன் சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும்? தக்பீர் தஹ்ரீமா கிடைச்சிருச்சு, 2 முட்டையும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க. இப்படி கிஃப்ட் கொடுத்துருக்கான். முதல் சஃப்ல வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ் கூட ஸ்வீட்டும் வச்சுட்டாங்க. எல்லாமே சேர்த்து முழுமையான முன் சஃப்ல தக்பீர் தஹ்ரீமாவோடு இமாம் ஜமாத்தோடு முன் சுன்னத் தொழுது பின் சுன்னத் தொழுது விளைஞ்சுக்கலாம். அது முழுமையாக தொழுதால் அந்த பிரியாணிக்கு முன்னாடி தயிர் சட்னி, பின்னாடி ஐஸ்கிரீம் வச்சா எப்படி இருக்கும்? அந்த பின் சொன்னது பின் சொன்னது. அப்ப முழுமையான பிரியாணி அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருக்கான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உண்மையில அவ்வளவு பிரியமா அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்லாஹ் உண்மையில அவ்வளவு பிரியப்பட்டு கொடுத்துருக்கான்னு அர்த்தம். உனக்கு அல்லாஹ் கொடுத்த விருந்து, நீ அல்லாஹ் கொடுத்தது இல்லை, உனக்கு அல்லாஹ் கொடுத்த விருந்து. தடதடான்னு ஓடி வர்ற தக்பீர் கட்டிடங்க ஒன்னா ஒரு ரக்காத்து போயிடுச்சு, போய் சேர்ந்த பாதி பந்தி முடிஞ்சு வந்து சேர்ந்த மாதிரி அது. கொஞ்சம் தான் சாப்பாடு கிடைச்சு, பாதி சாப்பாடு தான் கிடைச்சோம். நசீப் இல்லை, பதில் நசீப். அரை சாப்பாடு சாப்பிட்ருக்க, அரை வயிறு சாப்பிட்ருக்க, உனக்கு அல்ல இன்னைக்கு அவ்வளோ நசீப் ஆக்கியிருக்கிறான். அல்லாட்ட அழுகு, ரப்பே என்ன ரப்பே, எல்லாருக்கும் முழு விருந்து கொடுத்து எனக்கு மட்டும் அரை விருந்து ஆயிடுச்சு ரப்பே. ஜமாத்துக்கு இருக்கேன் வீட்டு தொழுது பதில் நசீப், நீ பழைய சோறு திட்டு இருக்கேன்னு அர்த்தம். உனக்கு மற்றவங்க பிரியாணி கொடுத்தா அல்லாஹ் உனக்கு பழைய சோறு கொடுத்துட்டான், பழைய கஞ்சி ஊற்றிட்டான் உனக்கு. அல்லாட்ட அழுகு, ரப்பே எனக்கு என்ன ரப்பே மேல வருத்தமா, இந்த தக்பீர் தஹ்ரீமா உனக்கு கிடைக்கலன்னா அழுகு. அல்லாட்ட அல்லாட்ட என்ன குற்றம் செய்தேன், எனக்கு என்ன நிகழ்ந்துச்சு என்னில, எதன் காரணமா இந்த தக்பீர் தஹ்ரீமா கிடைக்கல ரப்பே, ஏன் என்னை கைவிட்டாய் ரப்பே, அழுகு அல்லாட்ட. அப்ப அல்லாஹ் தஆலா உனக்கு தொழுகையை பரிபூர்ணமாக தொழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தால் அது அல்லாஹ் உனக்கு கொடுத்த கிஃப்ட்.
சுப்ஹானல்லாஹ். அமல்கள் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெகுமதிங்க. சுப்ஹானல்லாஹ். நாம அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய வெகுமதி என்ன? தௌஹீத் தான். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். நாம அல்லாஹ்வுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய காணிக்கை வெகுமதி இல்ல, காணிக்கை. என்ன காணிக்கை? ரப்பே, உன்னை தவிர என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நீ அல்லாஹ்வுக்கு முன் சமர்ப்பிக்கக்கூடிய தௌஹீத் தான் காணிக்கை. நீ அல்லாஹ் இதான் அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கிறான். அமல் அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய கிஃப்ட். சுப்ஹானல்லாஹ். சில பேருக்கு வாழ்நாள்லாம் நின்று குறிஞ்சு தொழுகக்கூடிய முழு பாக்கியத்தை கொடுக்குறான். வாஹ் வாஹ். சில பேருக்கு அல்லாஹ் கால் வலி கை வலி என்ன செய்யறது, உட்கார்ந்து தொழுகக்கூடிய பாக்கியம் தர்றான். சில பேருக்கு தொழுகை, சில பேருக்கு நோன்பு, சில பேருக்கு ஜக்காத்து, சில பேருக்கு ஹஜ்ஜு, சில பேருக்கு உம்ரா, சில பேர் குர்ஆன் ஓதுறது. இது எல்லாமே அல்லாஹ் உனக்கு தரக்கூடிய பாக்கியம்னு விளங்கி. சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு குர்ஆன் நீ ஓதலைன்னா அல்லாஹ் இன்னைக்கு உனக்கு அந்த கிஃப்ட் கொடுக்கல. உனக்கு இன்றைய பட்டியல உன் பேரை எடுத்துட்டு அல்லாஹ் தரல, உனக்கு அந்த பாக்கியம் தரலன்னு விளங்கி. இன்னைக்கு இது அவரா இருக்கிற அவராது நீ செய்யலை அப்படின்னா இன்னைக்கு அந்த பாக்கியம் அல்லாஹ் உனக்கு தரல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். எல்லாம் செய்யுங்க. அது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கிஃப்ட். நாம் அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய கிஃப்ட்னா லா இலாஹ இல்லல்லாஹ். இது அல்லாஹ்வுக்கு நாம் தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு தரக்கூடிய சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஹதியா. என்னங்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ். ரப்பே, உன்னை தவிர என் இலாஹ யாரும் இல்லை, உன்னை தவிர என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாரும் இல்லை, உன்னை தவிர வணக்கு தகுதியானவன் யாரும் இல்லை, உன்னை தவிர நாஃபியலார் யாரும் இல்லை என்று அவர் முன்னால் நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்குறான். இப்போ கல்பில் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கான்னு எதிர்பார்க்குறான் அல்லாஹ். அதை 24 மணி நேரமும் கலிமாவுடைய உணர்வுல வாழ்ந்தேன்னா 24 மணி நேரமும் அல்லாஹ் காணிக்கு போயிட்டே இருக்கு, சமர்ப்பிச்சுட்டே இருக்கு. இல்லாமல் இருக்கு. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்றாங்க. அந்த அடியான் கேட்குறான் அல்லாஹ்ட்ட, சீட்டை கொடுத்த ஒன்று, யாருலா என் பாவங்களோ 99 ஏடு கண்ணு கெட்டின வரைக்கும் இருக்கு, இத்தனோன்னு சீட்டு கொடுத்துருக்குற, இது என்ன ரப்பே அதுக்கு ஈடாகும், அதுக்கு இது எப்படி ரப்பே அது ஒத்து வரும் அப்படின்னு கேட்குறான். போடு பார்ப்போம். போட்டா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அத்தனையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு, ஒன்று கூட விடலை. பஸ்ல கேள்வி கேட்டான் பாருங்க, எல்லாத்துல எப்படி எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டியா, அதாவது எக்ஸ்ட்ரா மலக்கரை எழுதிக்கிறாங்களா பார்த்த வரைக்கும் அப்படி தெரியல போயிட்டான். ஒன்று கூட அவன் எக்ஸ்ட்ரா எழுதல மலக்கு, நான் செஞ்சதான் எழுதிக்கிறான். சரி, இந்த பாவங்களை எதுக்காவது நீ உதுரு சொல்றியா, ஏதோ மன்னிப்பு கேட்குறியா, ஏதாவது உதுரு சொல்ல வாய்ப்பு இருக்கா? இந்த காரணத்துக்கு உதுரு சொல்ல, தங்கனை சொல்றது, காரணம் சொல்றது, ஜமாத்துக்கு ஏண்டா வரல, இல்லை முக்கியமான ஒரு வேலையை போயிட்டேன், ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் முடிவு பண்ணிட்டான், சரி க்ளோஸ்டு, எல்லா கதவும் அடைக்கப்பட்டுருச்சு. ஆனால் கலிமாவுடைய வசன் தெரியல. இந்த ஹதீஸை ஏன் நாயகம் சொன்னாங்க? கலிமாவுடைய வசனை விலக வைக்கிறதுக்காக. அவ்வளவு பாவங்களை அழிக்கக்கூடிய வசன் கலிமால் இருக்கு. ஏன்னா அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அதுல எதுவும் இருக்கு, லா கஃபார இல்லல்லாஹ், அனைத்து பாவங்களையும் மன்னிப்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். இது அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு. வமை யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் யாரும் இல்லை, பாவங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை, இது அந்த கலிமாவுக்கு உள்ள இருக்கு. அந்த ரப்பு முன்னோக்கிட்டா, அவன் முன்னோக்கிட்டா எவ்வளோ பிரம்மாண்டமான பாவங்களும் சின்னதாய், அவன் முகம் திருப்பிக்கிட்டா சின்ன பாவமும் பெருசு பெரிய பாவம் தான். சின்ன பாவமும் பெரிய பாவம் தான். அவன் பிடிக்கணும்னு நினைச்சிட்டான்னு சொன்னாங்க. அவன் மன்னிக்கணும்னு நினைச்சிட்டான், எல்லாத்துல போயிட்டே விட்டுறான். நீ என்னிடத்துல பூமி நிறைய பாவங்களை எடுத்து வந்தால், நான் உன்னிடத்தில் என் பக்கம் முன்னோக்கி வந்துட்டேனா, பூமி நிறைய பாவம் செஞ்சுட்டான் ஒருத்தன். பூமி நிறைய பாவம் எவ்வளோ பாவம் இருக்கும்? இந்த கட்டடம் நிறைய பாவம் இல்லை போய், பூமி நிறைய இருக்கா, கிராபில் அறந்து பூமி நிறைய பாவம் செஞ்சா, ஆனா பாவம் செஞ்சு சும்மா உட்காந்துடாத, வா என்கிட்ட, என் பக்கம் முன்னோக்கு. ஹதீஸ் எடுங்க பாய். டவர் கட் ஆயிடுச்சா?
உன்னிடத்திலே அதை விட அதிகமாக மன்னிப்பை கொண்டு நான் உன்னிட்ட வருவேன்டான். நீ பூமி நிறைய பாவங்களை எடுத்துக்கொண்டு ஆனா என்னிடத்திலே வந்து விட்டால் அதை விட அதிகமாக மகஃபிரத்தை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் நான் வருவேன்டான். நான் வருவேன் அதை விட அதிகமா. கிராபில் அரம் சொல்றாங்க, ஒமன் லக்கியனி, யார் என்னை சந்தித்தார்களோ, பிகிராபில் அர்லி ஹத்தியத்தன், பூமி நிறைய பாவங்களை எடுத்து என்னிடத்திலே வருவார்கள். ஆனா சந்தேகம் கூட எது கொண்டு வரணும், லாயில கூட லா யுஷ்ரிகு பி ஷையா, என்னோட இணை வைக்காத நிலை வருவாரே. ஆனால் அந்த ஒட்டுமொத்த பாவத்துக்கு கூட ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் துண்டு சீட்டு ஜாயின் பண்ணிடுறேன். லகீதுஹு பி மிஸ்லிஹா மக்ஃபிரத், துண்டு சீட் இருக்கே லா இலாஹ இல்லல்லாஹ், அதன் காரணமாக அந்த அளவு மகஃபிரத்தோடு நான் அவனை சந்திப்பேன். 100 பாவம் செஞ்சுட்டு வந்தியா லா இலாஹ இல்லல்லாஹ் 100 மகஃபிரத்தோட வந்தவர். 1000 பாவங்களா 1000 மகஃபிரத்து கொண்டு வர்றேன். 1 கோடி பாவம் கொண்டு வர்றியா 1 கோடி மகஃபிரத்து கொண்டு வர்றேன். ஒரு மொத்த பாவங்களையும் அழிக்கிறாலோ மகஃபிரத் தரேன், நான் தர்றேன். எவ்வளவு பெரிய சட்டி கொண்டு அவ்வளவு தண்ணி கிடைக்கும். அல்லாஹ்வின் ரஹ்மத் அங்கே பங்கு வைக்கப்படுகிற பொழுது எப்படி பங்கு வைக்கப்படுமா? நிறைய தொழுதுருக்கார், நிறைய ரஹ்மத், கொஞ்சம் தொழுதுருக்காரு, கொஞ்சம் ரஹ்மத், அப்படி இல்லை. நிறைய பாவம் இருக்கா, நிறைய ரஹ்மத். இவர் 1000 பாவம் வச்சிருக்காரு, 1000 ரஹ்மத். ஒரு 500 பாவம் வச்சிருக்காரு, 500 ரஹ்மத். ஒரு 100 பாவம் வச்சிருக்காரு, 100 ரஹ்மத். அவன் செய்த பாவங்கள் இஷ்டப்படி தான் ரஹ்மத். நீ எவ்வளவு மகஃபிரத்து கொண்டு வர்றியோ, எவ்வளவு பாவம் கொண்டு வர்றியோ, நீ ஒரு 50 கிலோ 50 கிலோ பாவம் கொண்டு வந்தா 50 கிலோ மகஃபிரத் தர்றேன். 50 டன் கொண்டு வந்த நான் 50 டன் தர்றேன். 10,000 லிட்டர் பாவம் கொண்டு வந்து 10,000 லிட்டர் மகஃபிரத் தர்றேன். பூமி நிறைய பாவம் கொண்டு வந்த, பூமி நிறைய எத்தனை லிட்டர் பிடிக்கும்? இந்த வீடு 5 டன் பிடிக்கும்னு வச்சுங்களேன். இந்த வீடு பூமி எத்தனை டன் பிடிக்கும்? பூமி நிறைய, மொத்த பூமி நிறைய. பை சரியான ஹதீஸ் பை இது. யார் ராவி? யாரு? முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். ராவி யாரு? அபூ தர் ரலியல்லாஹு தஆலா. அபூ தர் ரலியல்லாஹு, முஸ்லிம் ஷரீஃப். வமன் லகியனி பிகிராபில் அர்தி, பூமி நிறைய பாவங்களுடைய ஹத்தியத்தை என்னை சந்தித்தால், ஷர்த்து என்ன, ஒரே ஒரு பிட்டு ஜாயின் பண்ணிடுறது, லா யுஷ்ரிகு பி ஷையா, என்னோட வினை வைக்காத நிலை சந்தித்தால், லகீதுஹு பி மிஸ்லிஹா மக்ஃபிரத், அவ்வளவு பெரிய மக்ஃபிரத்தோடு நான் அவரை சந்திக்கிறேன். பயமில்லாம கலிமா உள்ள வச்சுக்கிட்டு விளைஞ்சா. ஏன் ஷேகுமார்கள் தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஜக்காத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு விளைஞ்சுங்களா? பாவங்களின் தீமைகள், புறம் பேசுவதின் தீமைகள் அதெல்லாம் விட்டுட்டு ராவும் பகலும் கலிமாவே போதிக்கிறாங்க மக்கள். கலிமாவை தான் ராவா பகல சொல்றாங்க. அந்த கலிமாவென்ற பிட்டு சீட்டு உன் கல்வில பதிய வைத்து விட்டால் மற்ற எல்லாம் உண்ட வந்துடும். அதனால அவங்க பாவம் செய்யுங்கன்னு யாரும் தூண்டல. ஷேகுமார்கள் நன்மையை செய்ய வேண்டாம் என்று தடுக்கல. என்னைக்கு அவங்க ஜமாத் விட்டாங்க, நம்மளே விட சொல்றது, நன்மை தருமை விடுறது இல்லையா? அப்ப எப்படி விடுவாங்க அவங்க? அவங்க அந்த பாவம் செய்யும்படி தூண்டல நமக்கு. அதன் மேல் நம்பிக்கை வைக்காதுன்னு சொல்றாங்க. தொழுகை காப்பாற்றும் என்று எண்ணாதே, பாவம் செய்யாதே, செய்து விட்டால் அது என்னை அழித்து விடும் என்று எண்ணாதே. தொழுகை முஞ்சியாத்தும் கிடையாது, பாவங்கள் முகலிகாத்தும் கிடையாது. நான் மஞ்ச வலா மல்ஜ மின்க இல்லா இலை. லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல வச்சுக்கோ. உன்னை காப்பாற்றுபவன் அல்லாஹ் தான், உன்னை கரை சேர்ப்பவன் அல்லாஹ் தான்,
தண்டித்தால் தண்டிப்பவனும் அல்லாஹ் என்ற வசனை உன் கல்பில் உட்கார வைக்க பாடுபடுறாங்க சார். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருந்தால்தான் அந்த தவறு செய்யும் பொழுது நாம் பார்த்து இருந்தால்தான் நாம் சாட்சி சொல்ல முடியும். பார்க்காம நம்ம என்ன செய்ய முடியாது, சாட்சி சொல்ல முடியாது. பார்க்காம சாட்சி சொன்னோம்னா அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவும் படாது. ரெண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் இல்லை என்பதை நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றோம். ஆனா உண்மையிலுமே நம்ம சாட்சி சொல்லலை, வெறும் சொன்னோம். சாட்சி சொல்றதுன்னா என்ன, அல்லாஹ்வை இலாஹுவா பார்த்து தண்ணி குடிக்கும் போது இந்த தாகத்தை தீர்த்தவன் யாருமே இல்லை இல்லல்லா என்று பார்த்து சொல்லக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஷஹாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். மனைவி டீ கொடுக்கும்போது, சாயா கொடுக்கும்போது, இந்த மனைவியினுடைய போர்வையில எனக்கு டீயை கொடுத்தவன் யாருமே இல்லை என்று பார்த்து சொன்னால் அது ஷஹாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பிடும் பொழுது இந்த சாப்பாட்டின் மூலமாக என் பசியை நீக்குவியவன் யாருமே இல்லை இல்லல்லா என்று பார்த்து சொன்னால் அதுக்கு பேரு ஷஹாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி ஒவ்வொன்றிலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் தான் என் இலாஹ், அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பதை நாம் பார்த்து சொல்வோமே ஆனால் அது ஷஹாதத்தே லா இலாஹ இல்லல்லாஹ். அதுதான் கலிமாவை நாம் சாட்சி சொல்வது. இல்லாட்டிக்கே வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மாதிரி ஆயிரும். இல்லை லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதத் சொன்னதாகாது. ஷேகநாயகத்தினுடைய அவர்களுடைய சதக்கால சர்க்கார் 2 நாளாக சர்க்கார் கூட இருக்கிற அந்த பாக்கியத்தில் சர்க்கார் பார்க்க வைக்கிறாங்க. ஒரு ஃபேன் ஓடுது, நம்ம மேலே காற்றுப்படுது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ காலங்கள் ஃபேன் ஓடிச்சு, காற்று நம்ம மேலே பட்டுச்சு. ஆனால் இப்போ சர்க்கார் கூட இருக்கிற அந்த பறக்கத்தில், ஷேகுமார்கள் கூட இருக்கிற அந்த பறக்கத்தில் ஃபேன் காற்று நம்ம தோளில் பட்ட உடனே, உடம்புல பட்ட உடனே இது ஹக்குன்ற உணர்வை சர்க்கார் கொடுக்குறாங்க. இது மூலாதான். சர்க்கார் சொல்லுவாங்க, அல் ஹல்கு மஅகூலுன் வல் ஹக்கு மஹ்சூசுன். அல் ஹல்கு மஅகூலுன், நம்மளுடைய உடலால் எது உணரப்படுகிறதோ அது ஹக்கு தான், அது அல்லாஹ் தான் அப்படின்ற உணர்வை ஷேகுமார்கள் மூலமா அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்குறான். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற உணர்வுடன் வாழ்வதுதான் அஃதலுல் ஈமான். அல்லாஹு தாலா அந்த ஈமானை நம் அனைவர்களுக்கும் ஷேகுமார்களுடைய நிஸ்பத்தில் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹு தஆலாவுடைய பேரருள், அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் முஸ்லிம்களாக மீன்களாக மேலும் அவனுடைய ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கியருள் புரிந்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகநாயகத்துடைய கரம் பெற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்கியிருக்கிறான். அத்தகைய அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ். சர்க்கார் ஒரு பயானில் சொல்லி காமிச்சாங்க லா இலாஹ இல்லல்லாஹ். இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமா ஹைக்கம்ல சொல்கிறாங்கம்மான்னு சொல்லி காமிச்சாங்க. கைஃப அஷ்ரகத் கல்புன் சுவருல் அக்வானி முன்தபிஅத்துன் ஃபி மிராத்திஹி என்பதாக சொல்லி காமிச்சாங்க. எப்படி இந்த உள்ளம் பிரகாசிக்கும், எந்த உள்ளத்திலே சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் பதிந்து இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட உள்ளம் எவ்வாறு பிரகாசிக்கும் என்பதாக எஜமா கேட்குறாங்கம்மான்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உள்ளம் மாசிவல்லா சிருஷ்டிகளுடைய தோற்றங்களை கொண்டு பதிந்திருக்கிறது. சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் பதிந்திருக்கும் போது எப்படி அந்த உள்ளத்தில் அல்லாஹு தாலா தெரிவான்? எப்போ நம்முடைய உள்ளம் லா இலாஹ இல்லல்லாஹ் பரிசுத்தமான உள்ளமாக இருக்கிறதோ அப்போதுதான் அந்த உள்ளம் பிரகாசிக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும் என்பதாக சொல்லி காமிச்சான். அப்போ நம்முடைய உள்ளம் பிரகாசிக்க வேண்டுமே ஆனால் சிருஷ்டிகளுடைய தோற்றங்களை நம்முடைய கல்வியிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறான். அப்போ சிருஷ்டிகளுடைய சிந்தனையை, சிருஷ்டிகளுடைய தோற்றங்கள் இவைகளை நாம் கல்வுக்குள்ள வச்சுக்கிட்டு அல்லாஹ் எனக்கு தெரிய மாட்டேங்கிறான், அல்லாஹ்வை நான் பார்க்க முடியவில்லை
என்று சொல்வது அது பெரிய மடத்தனம். அது லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அல்லாஹ்வை இந்த வெளிக்கண்கள் நம்முடைய பார்க்கவே பார்க்காது. அல்லாஹ்வை பார்ப்பது கல்புடைய கண்கள் தான் பார்க்க முடியுமான்னு சொன்னாங்க. துனியாவிலே நாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டுமே ஆனால் நம்முடைய அகக்கண்களை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். நம்முடைய இந்த புறக்கண்களால் ஒரு காலமும் அல்லாஹ்வை நாம் பார்க்க முடியாது இந்த துனியாவில். இன்ஷா அல்லாஹ் மறுமையில் நாம் நம்முடைய இந்த புறக்கண்களாலேயும் அல்லாஹ்வை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக ஆக்குவானா. அன்பிற்குரியவர்கள், அப்போ நாம நம்முடைய உள்ளத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் பதிந்திருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த சிருஷ்டிகள் தானே தெரிகிறது, இவைகள் தானே வெளியே தெரிகிறது, அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதாக நம்முடைய உள்ளத்தில் பதிந்து போய்விட்டது. மனுஷன் பிறந்ததிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் மூத்தா போற வரைக்கும் எல்லா உருவங்களையும் காணுகிறான். மனிதர்களை காணுகிறான், மிருகங்களை காணுகிறான், மலை, கல், கரடு, மண்ணு, வீடு, வாசல் எல்லாவற்றையும் நம்முடைய கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹு தஆலா நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லையே. வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் என்று அல்லாஹ் சொல்றானே, உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கு திரும்பிய பொழுதினும் அங்கு அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே. அப்ப அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலாவை ஏன் நாம் பார்க்க முடியவில்லை? ஏன் ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கண்களுக்கு தெரிவதில்லை என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் இந்த சிருஷ்டிகளை ஜாஹிர் என்று விளங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சிருஷ்டிகள் தான் சுயமாக வெளிப்பட்டிருக்கின்றன என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். அப்ப அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க. அப்ப அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின், நிச்சயமாக அல்லாஹ் தான் அவ்வலாக இருக்கிறான், முந்தியவனாக இருக்கிறான். ஆஹிர், அல்லாஹ் தஆலா தான் இறுதியானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தான் லாஹிராக இருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவிலேயும் அவன்தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் நம்முடைய கண்களுக்கு சிருஷ்டிகள் தான் வெளியே தெரியுது. இப்ப அல்லாஹ் தஆலா சர்க்கார் சொன்னாங்க அந்த குர்ஆனுடைய ஆயத்துலமா, அல்லாஹ் தஆலா ஹுவல் அவ்வலு என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப ஹுவ அப்படின்றது முப்ததா, அவ்வல் அப்படின்றது ஹபர். அதே தான் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும். அப்படி பார்க்கும்போது அப்ப ஹுவல் லாஹிர், அவன் ஒருவன் தான் லாஹிராக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ அல்லாஹ் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னதற்கு பிறகும் நாம இல்லை சிருஷ்டிகள் தான் வெளிப்பட்டு இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோமே, இந்த எண்ணம் தான் தவறானது. அப்ப ஹுவல் லாஹிர், அவன் ஒருவன் தான் ஜாஹிராக இருக்கிறான், அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, சிலர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அவனுடைய சிருஷ்டிகள் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. சிலர்கள் இல்ல அவனுடைய குதிரத் வெளிப்பட்டு இருக்கிறது என்று சிலர்கள் சொல்றாங்கம்மான்னு சொன்னாங்க. சர்க்கார் சொன்னாங்க இல்லை. அப்புறம் அல்லாஹ் தஆலா ஹுவன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? ஹுவ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் அப்படின்னு அர்த்தம். ஹுவல் லாஹிர், அவன் ஒருவன் தான் ஜாஹிராக இருக்கிறான், அவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சர்க்கார் ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஏமா, இப்போ ஒரு நபர், கண் தெரியாத ஒரு நபர் இருக்கிறார். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் காலையில எந்திரிச்சதுக்கு பின்னாடி, என்னங்க ஒரே இருட்டா இருக்குது, லா இலாஹ இல்லல்லாஹ் வெயிலே வரலையா, இன்னைக்கு வெயிலே இல்லையா, கியாமத்து வரைக்கும் வெயிலே கிடையாதா, கியாமத்து வரையும் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பூமி இருளாகவே தான் இருக்குமா அப்படின்னு ஒரு குருடர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய கண், வெளிரங்க கண்ணும் குருடாக இருக்கிறது, அவருடைய அங்க அகக்கண்களும் குருடாக இருக்குது என்பதாக சொன்னாங்க. ஏன் காரணம் என்ன? வெயிலை அவரால் உணர முடியும், என்ன உணர்ந்து அவருடைய அகக்கண்களால் அந்த வெயிலை பார்க்க முடியும். அப்போ ஒரு நபர் லா இலாஹ இல்லல்லாஹ் கண் தெரியாத ஒரு நபர் வெயிலே இல்லை என்று சொன்னால் அவருடைய புறக்கண்கள் குருடானது போல அவருடைய அகக்கண்களும் குருடாகிவிட்டது. அவரை முட்டாள் என்று சொல்லுவோமா இல்லையா? அதே போலதான் ஹுவல் லாஹிர், அந்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, அப்ப அதை ஒருவர் மறுப்பாரையானால், இல்ல அவனுடைய குதிரத்து தான் வெளிப்பட்டு இருக்குது, இல்ல அவனுடைய சிருஷ்டிகள் தான் வெளிப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலாவுடைய ஸாஹிரியத்தை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் முட்டாள்கள் என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அவங்க பேருக்கு பின்னாடி எவ்வளோ டிகிரிகள் போட்டுக்கொண்டாலும் சரியே, அவங்க பேருக்கு முன்னாடி எத்தனை மௌலானா மௌலவி போட்டுக்கொண்டாலும் சரியே என்பதாக சொல்லி காமிச்சாங்க.
அன்பிற்குரியவர்களை நம்ம யோசிக்கணும். அப்ப ஹுவஸாஹிர், அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான். இத்தனை கோடான கோடி சிருஷ்டிகளிலேயும் அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுக்கு பின்னாடி லா இலாஹ இல்லல்லாஹ் அதை விளங்க முடியாவிட்டால் அது யார் விளங்கி இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணுமான்னு சொன்னாங்க. உங்களால விளங்கி கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும்? யார் அதை அறிந்தவர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்கணுமான்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு ஹுவஸாஹிர் என்பதை மறுப்பது இருக்குது. அது எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய தன்மைகளில் ஒரே ஒரு தன்மையை ஒருவர் மறுத்தாலும் அது குஃப்ரு. அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகள் இருக்குதேம்மா, அல்லாஹ் தஆலா ரஹ்மானாக இருக்கிறான், கருணையாளனாக இருக்கிறான், அல்லாஹ் தஆலா வஹ்ஹாபாக இருக்கிறான், கொடையாளனாக இருக்கிறான், அல்லாஹ் பசீராக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான், அல்லாஹ் சமீஅ் கேட்பவனாக இருக்கிறான். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள். இந்த சிஃபத்தில் ஒன்றை ஒருவர் மறுத்தாலும் அவர் காஃபிர். காரணம் என்ன? நாம் எப்படி ஈமான் கொண்டிருக்கிறோம்? ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பி அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி வ ஜமில்து வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி என்று நாம் ஈமான் கொண்டிருக்கோம். என்ன? அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டேன், அவனுடைய எல்லா அஸ்மா சிஃபாத்துகளுடனேயே நான் ஈமான் கொண்டேன் என்று நாம் ஈமான் கொண்டிருக்கோம். அப்ப அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரே ஒரு தன்மையை ஒருவர் மறுப்பாரே ஆனால் அவர் காஃபிரமான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நண்பர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஜாஹிரியத்தை மறுப்பது இருக்குது, இதுவும் தவறுதாமான்னு சர்க்கார் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டானே, ஹுவஸாஹிர், அவன் ஒருவன் தான் வெளிப்பட்டு இருக்கிறான். அப்ப நம்முடைய கண்களுக்கு தெரிவது எல்லாமே மௌலாதான். லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப எதுமா அவங்க சொல்லி காமிச்ச மாதிரி அல் ஹல்கு மஅகூலுன், எல்லா சிருஷ்டிகளும் லா இலாஹ இல்லல்லாஹ் அறிவால் விளங்கப்படக்கூடியவைகள் தான். எதை நாம் கண்கூடாக பார்க்கிறோமோ அது அல்லாஹ் தான்மான்னு சொன்னாங்க. இதையெல்லாம் நமக்கு வெளியில கண்களுக்கு தெரிகிறதோ அது அல்லாஹ் தான். ஒரு உதாரணமும் சொல்லி காமிச்சாங்க. எப்படி இந்த பிளாஸ்டிக் தஸ்பீ மிஷின் இருக்கு, இப்ப இதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் தஸ்பீஹ் மிஷினை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்ல நான் பிளாஸ்டிக்கை பார்த்தேன் என்று சொல்லுவாங்களா? இங்கே இருப்பதெல்லாம் முன்னும் பின்னும், வலமும் இடமும், மேலும் கீழும், உள்ளும் வெளியும் எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்குது. பிளாஸ்டிக்கால் சூழப்பட்டிருக்கிறது இந்த தஸ்பீஹ் மிஷின். இந்த தஸ்பீஹ் மிஷின் என்பது வெறும் உருவம். இதில் இருப்பது என்னமோ பிளாஸ்டிக்கே பிளாஸ்டிக் தாமான்னு சொன்னாங்க. அப்ப நாம் பார்ப்பது எதை தான் பார்க்கிறோம்? பிளாஸ்டிக்கை தான் பார்க்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த தோற்றத்துடைய பெயர் தான் தஸ்பீஹ் மிஷின் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாம் பார்ப்பது என்னமோ அல்லாஹ் தஆலாவை தான் பார்க்கிறோம். ரப்பு ஜல்லஷானஹு தஆலாவை தான் நாம் எல்லா சிருஷ்டிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிருஷ்டிகள் என்பது நம்முடைய அறிவால் விளங்கப்படக்கூடிய தோற்றமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்லி காமிச்சாங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒருவன் தான் ஜாஹிராக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கணும் அப்படின்னு சொன்னா நாம் ஷேഖ்மார்களுடைய கருணை இல்லாமல், அவர்களுடைய தயவு இல்லாமல் அதை நாம் விளங்கவே முடியாது ஒரு காலமும். அன்பிற்குரியவர்கள், அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ்வை காட்டி கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் தஆலாவுடைய ஜாஹிரியத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஷேഖ்மார்களுடைய சுஹபத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நிஸ்பத்தில் அல்லாஹ் தஆலா நீடூழி காலம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலாவை விளங்கி அவனை உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் மாபெரும் கருணை கிருபை நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அருள்மிக்க உம்மத்தில் ஒருவராக ஆகிய அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேഖ்மார்களின் புனிதமிக்க கரத்தை பற்றி பிடித்து அவர்களின் புனிதமிக்க நசரை முபாரக்கிலேயும் புனிதமிக்க காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை பிச்சையாக கொடுத்த அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் வாழும் காலமெல்லாம் நம் ஷேഖ்மார்களின் உண்மை குலாம்களாக இம்மையிலும் மறுமையிலும் சுவனத்திலும்
அவர்களின் புனிதமிக்க நசரே முபாரக்கிலும் காலடியிலும் கிடக்கும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு பிச்சையாக தந்துள்ளுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நாம் எல்லாம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் அருட்கொடையாகிய, அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய கிஃப்டாகிய ஷேகுமார்களுடைய புனிதமிக்க நசரே முபாரக் நம் மீது பட்ட பரக்கத்தாமா. ஏன் அப்படின்னு சொன்னால், கைர முரீதீன்கள், ஷேகுமார்கள், இறைநேச செல்வர்களினுடைய தொடர்பை பெறாத நபர்களினுடைய வாழ்க்கை எல்லாமே முழுக்க முழுக்க கஷ்டத்திலேயே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், முன்னாடி ஹசரத் கிப்லா சொன்ன மாதிரி சுமார் 50-60 வருடங்கள் வாழ்ந்தாலும் கூட அத்தனை வருடங்களாக முழுக்க முழுக்க அவர்கள் இஸ்லாத்திலும் ஈமானிலும் இருந்தும் கூட மனதில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதா என்று பார்த்தால் அதெல்லாமே கேள்விக்குறியாதான். ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவங்களை நம்முடைய பீர்பாய் ஒருத்தவங்க பார்த்தாங்க. பார்த்து சலாம் சொல்லிட்டு நிஜமா கேட்டாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏதோ வண்டி ஓடுது, ஓடுற வரைக்கும் வண்டி ஓடட்டும், ஓட்டுற வரைக்கும் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஒரு மனதில் ஒரு சந்தோஷமான ஒரு நிலை இல்லாத ஒரு வார்த்தை. ஆனால் ஷேகுமார்களுடைய புனிதமிக்க நசரை முபாரக் நம் மீது பட்ட பரக்கத்தில் இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆக்கிட்டாங்க. இங்கே பாருமா, நம்மெல்லாம் யார், ஜாத்தில் அதம், சிஃபாத்தில் நாகிஸ், அஃபாலில் மஜ்பூர், ஆதாரில் முஹ்தாஜ். நீ ஒன்றுமே கிடையாதுமா, நீ ஜீரோமா, நீ சைஃபர், ஒன்றுமே இல்லை. எப்பொழுது நான் இருக்கிறேன், எனக்கும் ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் வருகிறதோ அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைகளை தானே பார்த்து கொள்கிறேன் என்ற எண்ணம் வரும். ஏன்னா நாமே சுயமாக இருப்பதற்கு நம்மால் சக்தி இல்லை என்று சொல்லும் பொழுது, நமக்கு சுயமே தன்மைகள் எதுவும் இல்லை என்று சொல்லும் பொழுது நாம் மையத்தாக இருக்கிறோம். சர்க்காநாயகம் நமக்கு காட்டி கொடுத்தாங்க, நம்முடைய தன்மை என்னமா, மவுத்து. நம்மெல்லாம் யாருமா, மையத்து. மையத்து அப்படின்னு சொன்னாலே இது உம்மு சிஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு இருக்குது, சர்க்காநாயகம் உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. வீட்டில் லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம், லைட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணியாச்சு, மற்ற ஃபேன் ஓடும், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே ஓடும். அதே மாதிரி ஒன்றை ஆஃப் செய்தால் மற்றவைகள் எல்லாம் என்ன செய்யலாம், உபயோகத்தில் இருக்கலாம். ஆனால் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், ஏதாவது யூஸ் ஆகுமா, ஃபேன் போட்டால் ஃபேன் ஓடுமா, ஃப்ரிட்ஜ் ஓடுமா, வாஷிங் மிஷின் ஓடுமா, எதுவுமே ஓடாதுமா. அதே போன்று ஒரு நபர்கிட்ட பசாரத் இல்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட கலாம் இருக்கலாம், கைகால் வேலை செய்யல, குவத்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் மற்றபடி சமாஅத்து பசாரத் இருக்கலாம். ஆனால் எப்போ ஒரு நபர்கிட்ட ஹயாத்தை பிடுங்கிடுறோமோ அப்போ அவரிடத்துல எந்த ஒரு தன்மைகளுமே என்ன செய்யாதுமா, வெளிப்படாது. எப்போ நம்மை மையத் என்று ஷேகுமார்கள் ஆக்கிட்டாங்களோ, நாம் ஒன்றுமே இல்லை என்று ஆக்கிவிட்டார்களோ, எல்லாத்தையும் நீ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருமா. ஏன் அல்லாஹ் குர்ஆனை சொல்றானா இல்லையா, ஃபதவக்கல் அலல் ஹய்யில்லதீ லா யமூத், என்றைக்குமே மரணிக்காத நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்வையே நீங்கள் நம்புங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றானா இல்லையாம்மா. எனவே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி ஆயிடுச்சு, தவக்கல்து அலல்லாஹ். ரப்பே, நான் வாழ்கிறேன் என்று சொன்னால் என்னை நம்பி நான் வாழவில்லை ரப்பே, நானும் எனக்கு இலாஹ் அல்ல, என்னுடைய காசு பணங்களை நம்பியும் நான் வாழவில்லை, ஏன் இந்த காசு பணங்களும் எனக்கு இலாஹ் இல்லை. என்னுடைய பெற்றோர்களை நம்பியும் நான் வாழவில்லை, ஏன் என்னுடைய பெற்றோர்களும் எனக்கு இலாஹ் இல்லை. ஏன் இன்று இருப்பார்கள், நாளைக்கு போயிடுவாங்க. அவர்களை யாரெல்லாம் வாழ வைக்கக்கூடியவர்கள் என்று எண்ணி வாழ்கிறார்களோ அவர்கள் சென்ற பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கை கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா போயிடும். ஆனா நமக்கு ஷேகுமார்கள் காட்டி கொடுத்தாங்க, ரப்பே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் உன்னை நம்பியே வாழக்கூடியதாக இருக்குது ரப்பே, என்னுடைய ஒவ்வொரு வினாடியும் உன் மீது வைத்த நம்பிக்கையில் தான், உன்னை கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் நடத்தவில்லை, என்னுடைய காசு பணங்கள், செல்வம், செல்வாக்குகள் எதுவும் நடத்தவில்லை ரப்பே, நீதான் எங்களுடைய வாழ்க்கையை நடத்தாட்டி கொண்டிருக்கிறாய். ஏன் இந்த காசு பணமோ மற்ற எல்லாமே நம்மை விட்டு போய்விடும், ஆனால் ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை விட்டு ஒரு காலமும் பிரியவே மாட்டான் என்பதாக நமக்கு ஷேகநாயகம் சொல்லி காமிச்சாங்க. ஏன் அல்லாஹ் சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றானா இல்லையா. ரப்பே, நீதான் எங்களோடு இருந்து எங்களை வாழ வைக்கக்கூடியவனாக இருக்கிறாய்.
என்ற அந்த உணர்வை நமக்கு ஷேகுமார்கள் ஊட்டிட்டாங்க. எப்போ நான் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு நமக்கு வருமோ அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம தலையிலேயே போட்டுக்கிடுவோம். எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் நம்ம தலையில வச்சுக்கிட்டோம். எப்போ நானே இல்லை என்ற உணர்வு நமக்கு வந்துருச்சோ அப்போ என்ன ஆகும்? எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைச்சிருமா. ஏன்னா சர்க்கார் நாயகம் ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு நபர் குதிரையில் போனாருமா. போகக்கூடிய சமயத்தில் அவரும் உட்காந்துருக்கிறாரு. ஒரு 50 கிலோ 60 கிலோ வெயிட் லக்கேஜும் கொண்டு போகிறாங்க. போகக்கூடிய சமயத்தில் திடீரென்று அவருக்கு அந்த குதிரையின் மேலே ஒரு அன்பு கருணை வர ஆரம்பிச்சிச்சு. ஆக இந்த குதிரை நம்மையும் சுமந்து கொண்டு நம்முடைய லக்கேஜையும் தூக்கிக்கிட்டு போகுதேப்பா, சரி இந்த குதிரை நம்மை சுமந்து கொள்ளட்டும், நம்ம இந்த லக்கேஜை தூக்கிக்கிடுவோம் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செஞ்சாமா, தான் தலையில் அந்த லக்கேஜை தூக்கி வச்சுக்கிட்டான் என்பதாக சர்க்கார் நாயகன் சொன்னாங்க. இப்போ இந்த நபருடைய குணம் எப்படியாப்பட்ட குணமாக இருந்துச்சு? அறிவாளியினுடைய செயலா அவரிடத்தில் வெளிப்பட்டது அல்லது மடையனுடைய செயல் வெளிப்பட்டதா? அறிவாளிக்கு மாற்றமான செயல் தான் இங்கே வெளிப்பட்டுச்சு. ஏன்? அந்த மனிதன் தவறாக எண்ணிக்கொண்டான், இந்த குதிரை என்னை சுமக்கிறது, இந்த சுமைகளை நான் சுமக்கிறேன் என்பதாக அவன் எண்ணிக்கொண்டான்மா. ஆனா அசல்ல யார் தூக்கிட்டு வர்றான்? அவனையும் சரி அதனுடைய லக்கேஜையும் சரி அந்த குதிரை தான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறது என்பதாக விளங்காம விட்டுட்டான். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்துச்சு. எல்லா தேவைகளையும் நம்ம தலையில தூக்கி போட்டுக்கிட்டோம். எல்லா கஷ்டங்களையும் நம்மேல் வைத்துக்கொண்டு நாம் எல்லா கவலைகளையும் நம்மேதே வைத்துக்கொண்டு கவலைக்கு மேல கவலைகள் கஷ்டத்துக்கு மேல கஷ்டங்களை தன் தலையில் தானே வைத்து கொண்டோம். ஷேகுமார்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்க பாருமா, உன்னுடைய எந்த தேவையாக இருந்தாலும், அது அணு தேவையாக இருந்தாலும், அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லா. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலுமா அந்த அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லா. நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நாம் நீக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமல்ல, இந்த அகில உலகமும் நீக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்க முடியுமா? ஒரு காலமும் நீக்கவே முடியாதுப்பா. உனக்கு அணுவத்தனை சோதனை கஷ்டங்கள் உன்னை தொட்டாலும் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் யாருமே இல்லை இல்லல்லா என்று நமக்கு ஷேகநாயகம் எந்த விஷயம் நமக்கு வந்தாலும் எல்லாத்தையும் அல்லாட்ட ஒப்படைக்கக்கூடிய பாக்கியத்தை பிச்சையா போட்டாங்க. ஏன்னா நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை தான் கற்று தர்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி ரப்பே, சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, சரி ரப்பே நான் உன்னை திக்ரு செய்கிறேன்டா அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்களாமா. ரசூல்லா துவா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கு நீயே எனக்கு உதவி செய்வாயாக ரப்பே. ஏன்னா உன்னை நினைப்பதும் என்னால் சுயமாக முடியாதல்ல, எந்த குவத்தும் எனக்கு சொந்தம் இல்லையா. அன்னல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அடங்கல் அனைத்திற்கும் சொந்தக்காரன் யாரும் இல்லை இல்லல்லா. எல்லாம் நீயே என்னை திக்ரு செய்ய வச்சிரல்லா. அல்லாஹ் சொல்றான், வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுறானா இல்லையாம்மா? நம்மால சுயமா சுக்ர் செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருக்க முடியுமா? அதையும் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தையும் நீயே எனக்கு பிச்சையா கொடு ரப்பே. அல்லாஹ் தஆலா என்னையே உஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவு போட்டான். இப்ப நம்மால் அல்லாஹ்வை சுயமாக வணங்க முடியுமா? அதுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க, யா அல்லாஹ் உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய முறையில் வணக்கம் புரிவதற்கும் நீயே எனக்கு உதவி செய்வாயாக ரப்பே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்கம்மா. எப்போ நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு நம்ம பழக ஆரம்பிச்சிடுறோமோ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். தன் மீது நாம் வைத்துக் கொள்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பதாக நமக்கு ஷேகநாயகம் சொல்லிக் கொடுத்தாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக ஆக்க வேண்டும் என்பதற்கு தான் ஷேகுமார்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்காகத்தான் இது போன்ற திக்ர் மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஒரு நபர் அறிந்து கொள்வாரே ஆனால் அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய முதல் வெகுமதி மனதிற்கு நிம்மதி என்பதாக சர்க்கார் நாயகம் சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ அல்லாஹ் என்னுடைய இலாகாக இருக்கிறான், அல்லாஹ் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹுதான் என்னுடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிவிட்டோமோ, அந்த அல்லாஹுவை நாம் தூரமாக எண்ணிக்கொண்டிருந்தோம்.
அந்த அல்லாஹ்வை நம்மோடு சேர்த்து நமக்கு ஷேகநாயகம் காட்டி கொடுத்தார்கள். உன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் உன் கூட தாமா இருக்கிறான். நம்மை காலையில் எழுப்பிவிட்டானே அல்லாஹுத்தலா 7 வானத்துக்கு மேலே அரிசியில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹுத்தலா இப்படி ரிமோட் காரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அல்லாஹுத்தலா நம்மளை எழுப்பி விட்டானா? அப்படி எழுப்பலமா? நம்மோடு ஐனாக இருந்து நம்மை எழுப்பி விட்டான். நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ச்சு பை இன்ச்சு அவன் நம்மோடு இருந்துதான் நம்மை செயல்பட வைக்கிறான் என்பதாக நமக்கு ஷேகநாயகம் காட்டி கொடுத்தார்கள். சதாவும் அல்லாவோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்துடுவானாக. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மை எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஷேகநாயகம் சொல்லி காட்டினாங்க, குர்ஆனில் அல்லாஹு தஆலா எத்தனையோ அமல்கள் செய்ய சொல்லி நமக்கு உத்தரவிடுறாங்க. தொழுகுங்க, நோன்பு வைங்க, சகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, எவ்வளவோ அமல்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம். தவாஃப் மாதிரி கணக்கு போட்டால் கணக்கே பல 100 அமல்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம். ஆனால் அதில் ஒரே ஒரு அமலை மட்டும் குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்லாத இடமே கிடையாது, சொல்லாத டைப்பே கிடையாது. எல்லா முறையிலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லாத இடங்கள், இந்த அமல் இந்த இடத்த செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்லி எல்லா இடத்தையும் பேர் சொல்லி அல்லாஹ் சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் அது எந்த அமல்னா திக்ருல்லாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது அல்லாஹ் எல்லா விதத்துலேயும் சொல்கிறான். ஃபதுகுருல்லாஹ் திக்ரன் கசீரா, அதிகமாக அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. ஃபைதா கதைத்தும் மனாசிக்கும், ஹஜ்ஜுடைய கிரியைகள், ஹஜ்ஜுடைய இபாதத் முடிஞ்சிருச்சா, ஃபதுகுருல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிக்கும், நின்றாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அல்லாஹ் திக்ரு செய்யுங்க. வைஜநாயகம் சொல்லுவாங்க அப்படின்னு சக்காநாயகம் சொல்லி காட்டுவாங்க. ஒருத்தர் நிற்கிறார், சாஞ்சு நிற்கிறார், லைட்டாக குனிஞ்சு நிற்கிறார், எல்லாமே நிற்குதல்ல வந்துடும். அமர்றதுன்னா சாஞ்சு உட்காந்துருந்தார், லைட்டாக குப்புற உட்காந்தார், எப்படி உட்காந்தாலும் சரி அதெல்லாம் அமர்றதுல வந்துடும். படுத்தாரு, நல்லாக படுத்தாரு, குப்புறக்கு படுத்தாரு, உட்காந்துச்சு படுத்தாரு, எல்லாம் படுக்கையில் வந்துடும். இந்த 3 நிலையை தவிர மற்ற நிலை மனிதனுக்கு இல்லவே இல்லை. எல்லா நிலையும் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், ஃபதுகுருல்லாஹ, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுங்கள். இன்னும் சொல்லப்போனால் போர்க்களத்தை போய் நிற்கிறீங்க, அல்லாஹ் சொன்ன இதா லகீதும் ஃபியதன், ஒரு படையை நீங்கள் சந்தித்தால் நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல ஆயுதங்கள்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, கேடயத்தை இந்த கேள்வி இப்படி பிடிச்சிக்குங்க, முன்னங்காலை இப்படி வச்சுக்கோங்க, எதிரிகளை எப்படியெல்லாம் செய்யலாம், அவங்களுக்கு இப்படி தாக்குங்க அப்படின்னு நம்ம போர் பயிற்சிகளை சொல்லித்தோம். அல்ல இடத்துல சொல்லிடுறான், இதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புது, தரிபாடாக இருந்தேன், பயந்துராதீங்க. அந்த சூரத்துலேயும் நான் தான் வந்திருக்கிறேன். ஃபஸ்புது வதுகுருல்லாஹ கசீரன், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி கிடைச்சணும் அல்லாஹ் சொல்றான். அப்போ போருக்கு வெற்றிக்கு வாள்கள் நல்லா நிறைய தயாராக வச்சுக்கோங்க, நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க, கேடயத்தை ரெடி பண்ணிக்கன்னு சொல்லலை. வதுகுருல்லாஹ கசீரன், அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்யுங்க, லஅல்லகும் துஃப்லிஹூன், வெற்றி கிடைச்சணும் அல்லாஹ் சொல்றான். ஒரு இடம் இல்லை, இதுக்கு அல்லாஹ் இபாதத்துகளை சொல்லி வரும்போது இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள், வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள், நோன்பாளியான ஆண்கள் பெண்கள், எல்லாருக்கும் வரிசையாக சொல்லும் பொழுது கடைசியாக திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் நல்லா சும்மா சொல்ல, வதாகிரீன் அல்லாஹ கஸீரம் வதாகிராத், அல்லாஹ்வை மிக அதிகம் திக்ரு செய்யக்கூடிய ஆண்கள், மிக அதிகம் திக்ரு செய்யக்கூடிய பெண்கள், எல்லாருக்கும் அல்லாஹ் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி திக்ர ஒரு இடத்துல கூட அல்லாஹ் விட்டு தரல, எல்லா டைப்லயும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஏன் அல்லாஹ் அவ்வளவு திக்ருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? இன்னும் சொல்ல போனா இபாதத்துக்கு உள்ளே அல்லாஹ் வாகிமிஸ் ஸலாத்தல திக்ரி, தொழுகுங்க, ஏன் திக்ருக்காக வேண்டி தொழுகுங்க. அந்த தொழுகை என்ற இபாதத் தலையான இபாதத், உயர்ந்த இபாதத், அந்த இபாதத்தை கூட திக்ருக்காக வேண்டி செய்யுங்க.
சல்லாஹம் கேட்கறாங்க, யார சொல்ல தொழுகையிலேயே உயர்ந்த தொழுகை எது? எந்த தொழுகையில் அல்லாஹ் நினைவு கூறப்படுதோ அந்த தொழுகை. நோன்புல உயர்ந்த நோன்பு எது? எந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்குதோ அந்த நோன்பு. எந்த ஜகாத் உயர்ந்தது? எதுல அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கும்? அல்லாஹ்வுடைய திக்ர் என்ற நார்மலான ஒரு இபாதத்துன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், இதுதானே திக்ர். இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்? ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சகானியா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய இருக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டா அல்லாஹ் திக்ர விட்டுருங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இதா கலைத்தும் ஸலாத்த ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹி வذ்குருல்லாஹ கஸீரா. தொழுது முடிச்சாலும் ஞாபகம். அப்ப தொழுகையில அல்லாஹ்வுடைய திக்ர். தொழுது முடிச்சிட்டோம், வெளியே வர்றோம், உடனே வியாபாரத்துக்கு போறோம். ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, போய் வியாபாரம் செய்ய போறோம், கடைக்கு போறோம், சம்பாதிக்க போறோம், கூலி வேலைக்கு போறாங்க, உழைச்சு சம்பாதிக்கிறாங்க. வபதகு மின் ஃபத்லி வந்தஷிரு ஃபில் அர்தி வபதகு மின் ஃபத்லி. அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லிட்டு வذ்குருல்லாஹ், அல்லாஹ் அதிகமா திக்ர் செய்யுங்க, அப்பதான் உங்களுக்கு வெற்றி என்று திக்ர ஒரு இடத்துல கூட அல்லாஹ் விட்டு தரல. ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான்? உடனே எல்லா மூமின்களும் தஸ்பீஹ் பண்ணி தூக்கிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் யாரும் இல்லை. இப்ப அல்லாஹ் எந்த திக்ர அல்லாஹ் என்னை சொல்லி காட்டுறான் அப்படின்னு சகானை சொல்லும் பொழுது, போன வாரம் 31ஆம் நம்ம மஜ்லிஸ்ல கூட சகானை சொல்லி காட்டினாங்க. அப்ப திக்ரு செய்யறதுன்னு சொல்றோமே, இவ்வளவு திக்ரு போட மனுஷனுக்கு கஷ்டப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி பல்லாயிரம் வருடங்கள் மலக்குமார்கள் திக்ரு செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. அல்லாஹ் எந்தெந்த எல்லா முறையிலையும் திக்ரு செஞ்சாங்க. நின்று திக்ரு செஞ்சாங்க, அவங்கள மாதிரி யாருமே திக்ரு செய்ய முடியாது. நின்றானா கோடி வருஷம் ஒரு மலக்கு அப்படியே அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே நிற்பாங்க. இன்னும் சொல்ல போனா வேற சிந்தனையே வராது அவங்களுக்கு, வேற சிந்தனை வராது, சாப்பிடுற சிந்தனை வராது, தூங்குற சிந்தனை, எந்த சிந்தனையும் வராது. அல்லாஹ்வை மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டே அல்லாஹ் திக்ரு செஞ்சாங்க. சஜ்தா செய்யாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் சஜ்தா செஞ்சாங்க. சஜ்தால மலக்கு திக்ரு செய்ய ஆரம்பிச்சா கோடி வருஷம் அப்படிதான், ருக்குல திக்ரு செய்ய ஆரம்பிச்சா கோடி வருஷம் அப்படிதான். மலக்குமார்கள் அவ்வளவு திக்ரு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் மனுஷன் அல்லாஹ் படிச்சு அதே திக்ர நமக்கு திணிக்கிறான்? அப்ப அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் மணி போட்டு உருட்டுற திக்ர அல்லாஹ் தஆலா சொல்ல வரல. இந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் தஆலா தஸ்பீஹ் மணியை போட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற திக்ர அல்லாஹ் தஆலா சொல்ல வரவில்லை. அப்படி செய்தால் தஸ்பீஹ். அல்லாஹ்வை அல்லாஹ் என்று நினைப்பதற்கு, அல்லாஹ் நினைங்க, என்னவா நினைக்கணும்? என்னை ரொம்ப நினைச்சு பாருங்க, எனக்கு நினைச்சு பாருங்க, என்னவா நினைக்கணும்? இப்ப நான் வந்து சொல்றேன், இசாக் பை என்ற வந்து சொல்றாரு, நீ நினைச்சு பாருங்க, நீங்க தான் இசாக் பைங்க, நீங்க தாங்க இசாக் பை, நீங்க இசாக் பை தாங்க, நீங்க இசாக் பை கடுப்பாயிருவார். அந்த அல்லாஹ்வை அல்லாஹ் என்று நினைப்பதற்கு நம்மை படைக்கவில்லை. அந்த திக்ர அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம், அந்த திக்ர சொல்லல. அந்த திக்ர சொன்னா நன்மைதான், அந்த திக்ரை அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை இலாஹ் என்று நினைப்பதற்கு அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ்வை இலாஹ் என்று நினை, ஒரு ரப்பு என்று சொல்லிப்பார். அதுல மலாயிகத்தை ஹாஃபீன மின் ஹவுல் அர்ஷ் يسبحون بحمد ربهم يسبحون بحمد ربهم وقضي بينهم بالقسط وهم لا يسبحون الحمد لله. அப்ப அரசை சுற்றக்கூடிய மலக்கு தல்ல மலாயிகத்தை ஹாஃபீன மின் ஹவுல் அர்ஷ், அரசை சுற்றி வரக்கூடிய மலக்கு. அவங்களோட வேலை என்ன? அல்லாஹ் சொன்னா தல் மலாயிகத்தை ஹாஃபீன மின் ஹவுல் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வை தஸ்பீஹ் தஹ்மீத் செய்வாங்க. ஹம்து அல்லாஹ் செய்வார், புகழ்வார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வார், சுப்ஹானல்லாஹ். जी अल्लाह जल्ल शानहु तआला तस्बीह செய்வாங்க. जी இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மலக்கு இந்த அடியானிங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. யா அல்லாஹ் உன்னை தவிர என் தேவையை பூர்த்தி செய்கிறவன் யாரும் இல்லை. இப்போ அல்லாஹ்வுக்கு எவ்வளோ பிரியமாயிருது. அந்த தஸ்பீஹ் செய்யக்கூடிய மலக்கள் இருக்காங்களே, அவரோட தஸ்பீஹை நிப்பாட்டிட்டு என்னோட களிமா சொல்றேன் அடியான், அவர்களுக்காக நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. களிமா சொல்லிட்டாரப்பே அவன் பாவனம் பண்ணிச்சுக்கோ, களிமா சொல்லிட்டாரப்பே அவன் பாவனம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவன் களிமா சொல்லிட்டு உட்காந்துருக்கிறான். ஆயிடுங்க இஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி வல்லதீன யஹ்மிலூன ஜி அல் அர்ஷ, அரிசி சுமக்கிற மலக்கு, ஒமன் ஹவுலஹு, அதை சுற்றி இருக்கக்கூடிய மலக்கு.
யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வ யுமினூன பிஹி. அல்லாஹ் தஆலாவை ஹம்து செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், அவனை நம்புவார்கள், அவன் ஈமான் கொள்வார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு. லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வார்கள். மன்னிச்சு லா இலாஹ இல்ல சொல்றான் ரப்பி அவனை மன்னிச்சு. ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மன் வக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக வகிஹிம் அஸாபல் ஜஹீம். நமக்காக இஸ்திக்ஃபார் செய்றாங்க, அல்லாஹ் தஆலாக்கு நெருங்கி இருக்கிறாங்க, மலக்கு அர்ஷை சுற்றி இருக்கிறாங்க. நமக்காக என்ன துவா செய்கிறாங்க பாருங்க. ரப்பனா எங்கள் ரப்பே வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன், நீ ரஹ்மத்தால் எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்திருக்கிறாய், வ இல்மன் இல்மாலும் சூழ்ந்திருக்கிறாய், ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு உன் பக்கம் திரும்பினார்களே அத்தகைய ஈமான் கொண்டவர்களை நீ மன்னிப்பாயாக, வத்தபஉ சபீலக உன்னுடைய பாதையை பின்பற்றினார்களே, வகிஹிம் அஸாபல் ஜஹீம் கடுமையான நரக வேதனை விட்டு அவர்களை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. ரப்பனா எங்கள் ரப்பே வஅத்கில்ஹும் அவள் நுழையச் செய்வாயாக, ஜன்னாத்தி அத்னின் அல்லதி வஅத்தஹும் அவர் செய்யதுவா. இதுவோ யார் செய்யற? நமக்காக வேண்டி மலக்கு தஸ்பீஹ் செய்யற மலக்கு அல்லாஹ் துஆ செய்ய விட்டான். அல்லாஹ் நமக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்காக வேண்டி. ஜி சொல்லுங்க. அப்ப இன்னும் சொல்ல போனா நம்மை விட ரொம்ப அற்புதமா அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய அவங்க தான். ஏன் நம்ம திக்ர் செய்ய உட்காரோம், உட்கார்ந்த உடனே 1000 சிந்தனை வரும், உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கம் வரும், எல்லாம் வரும். மலக்குமார்களுக்கு வேற சிந்தனை வர்றதுக்கு வழியே இல்லை. அவங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு அடியான் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், ரப்பேன்னு அல்லாஹ்வை கூப்பிடுறான், அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டான். உடனே தஸ்பீஹ் செய்யக்கூடிய மலக்குமார்கள் நிறுத்திட்டு போய் அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அவங்களை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? அப்ப அவர்கள் அவ்வளோ பரிசுத்தமாக எந்த கலப்படமும் இல்லாமல் செய்யக்கூடிய திக்ரை விட நம்ம திக்ர்ல என்ன ஸ்பெஷல் தன்மை இருக்கு, என்ன தன்மை இருக்கு நம்முடைய திக்ர்ல? நம்மளும் அதே திக்ர் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களும் சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம். அவங்க சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் அவங்க எந்த விதமான குறையும் இல்லாமல் சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் நம்ம சொல்ற அரகுற லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் என்ன வித்தியாசம், ஸ்பெஷல் தன்மை என்ன இருக்கு? ஷேக் நாயகம் காட்டி கொடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னைக்காவது ஒரு பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்களா? பசிச்சு மலக்குமாருக்கு தேவை இருக்கா இல்லையா? என்ன தேவை இருக்கு? ஹயாத் வேணும், இல்மு வேணும், இராதா வேணும், சொல்லு குதிரத் வேணும், சமாதானம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுல சூழ்ச்சிவாங்க அவங்க இருக்கிற உஜூத் வேணும், சிஃபாத் வேணும், அஃபால் வேணும், ஆத்தார் வேணும். அதான் ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹ்வும் சாட்சி சொல்கிறான், மலக்குகளும் சாட்சி சொல்கிறார். 24 மணி நேரம் கோடிக்கணக்கான தேவைகள் அல்லாஹ் அவங்க வைக்கல. கணவன் இல்லை, மனைவி இல்லை, இந்த மாதிரி 24 மணி நேரமும் லட்ச தேவைகள் அல்லாஹ் அவங்க வைக்கல. நமக்கே இவ்வளவு தேவை வச்சான், இத்தனையிலே என்னை பாருங்க. ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும்போது நான் தான் தேவை பூர்த்தின்னு பார்த்து என்னை ரசிக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய முழு சிஃபத்துகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அங்கமா அவர்கள் இல்லை. அவர்கள்ட்ட ஒரு சில தன்மைகள் வெளியாகச்சே தவிர அல்லாஹ்வுடைய ரஸாகியத், அல்லாஹ்வுடைய சத்தாரியத், அல்லாஹ்வுடைய கஃபாரியத், இதுவெல்லாம் அனைத்து தன்மைகளும் வெளியாகக்கூடிய ஒரே இடமா மனுஷன் மட்டும் தான் இருக்கிறான். இன்னைக்காவது ஜுபேசம் அழுது அல்லாட்ட யாரில் பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்டிருப்பாங்களா? பாவத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. பாவத்தை விட்டும் முழுமையாக பரிசுத்தமானவர்கள். நம்ம அடியார்கள் பாவம் நிகழ்ந்துருது, ரப்பே நீ மன்னிச்சுக்கல்ல, அவன் நரகத்துடைய வழியை எங்களால் தாங்க முடியாதுல்ல என்று கதறி அழுகிறாங்களே. இந்த திக்ர அல்லாஹ்வுக்கு, அந்த திக்ர அல்லாஹ்வுக்கு ரொம்ப விரும்புறான். இந்த திக்ர அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவருடைய சத்தாரியத், பாவத்தை மறைக்குதல் என்ற தன்மை வெளியாகக்கூடிய இடத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கறான். அந்த தன்மையை அல்லாஹ் விரும்புறான். ரஸாகியத், பசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாஹ் முடியலல்ல, பசிக்குதல்ல அப்படின்னு கேட்டு உணவு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு கையை தூக்குறானா இல்லையா? இந்த ஷுக்ரை அல்லாஹ் தஆலா அடியார்கிட்ட எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் அது மகிழ்ச்சியா அல்லாஹ் தஆலா அதை ஏத்துக்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பாருங்க, எல்லா தேவைகளும் வந்துச்சு,
கஷ்டப்பட்டு பல சிரமங்களுக்கு மத்தியில ஒரு தேவை நிறைவேறி போச்சு, அல்ஹம்துலில்லாஹ் என் தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான்னு சொல்லும் பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் போது அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அல்லாஹ் அஷத்து ஃபர்ஹன் பிதௌபத்தி அப்தி, அடியான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் பொழுது அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். அப்ப அன்பர்களே, அல்லாஹ்விடத்தில் உலூஹியத்தை கொண்டு முன்னாக்கணும். இலாஹ் என்று அல்லாஹ் நினைக்கணும். அல்லாஹ் என்னவா நினைக்கணும்? அல்லாஹ் என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் ரொம்ப உயர்ந்தவன், அல்லாஹ் ரொம்ப பெரிய ஆளு, அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு அதிபதி, நரகத்துக்கு அதிபதி, இதுவெல்லாம் சொல்லுவதை விட என்னுடைய இந்த பசியை நிறைவேற்றுவன் யாருமே இல்லை, இல்லைன்னு சொல்லுங்க, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடியது. ஏன்? அல்லாஹ் பரிசுத்தமானவன் தான், அல்லாஹ் உயர்ந்தவன் தான். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் தொடர்பு என்ன? நான் பசித்திருக்க, நான் தேவை உடையவனாக இருக்க, என் தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சான்னு சொல்லும் போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைய, என்னுடைய சிஃபாத், அல்லாஹ்வுடைய சிஃபாத் வெளிப்படக்கூடிய இடத்தை நினைச்சு அல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அன்பர்களே, எப்ப அல்லாஹ் இலாஹ் என்று நினைக்கிறோமோ, அல்லாஹ்வை ஒரு அடியான் சக்கான உதாரணம் சொல்லி காட்டுவாங்க. இப்ப 2 வியாபாரிகள் சந்திச்சுக்கிறாங்க. ஏன்னா எதை பத்தி பேசுவாங்க? எதை பத்தி? ரப்பு யாருப்பா, என் ரப்பு யாருன்னு கேட்குறாங்க. இப்ராஹிம் கிட்ட கேட்டாங்க, ரப்பு யாரு? அங்க சொன்னவங்க அல்லது சாப்பாடு கொடுக்குறானே, தண்ணி குடிக்கிறானே, அவன் யாரு? வைதா மறியல்து ஃபஹுவ யஷ்ஃபி, வியாதி வந்தா ஷிஃபா கொடுக்குறானே, அவன் யாரு? நண்பர்களே, அல்லாஹ்வை நம்முடைய தேவைகளை முன்னோக்கி அல்லாஹ்ட்ட திரும்பி பார்த்தோம். நம்முடைய தேவைகளை முன் சொல்லி அல்லாஹ்விடத்தை கேட்கிறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றான். அல்லாஹ் தஆலா அவங்களுக்குனே ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கி வச்சிட்டான். அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் ரப்பி இன்னி வஹனல் அவ்து மின்னி, யா அல்லாஹ் எலும்பெல்லாம் ரொம்ப போயிடுச்சு, பலகீனமா போயிடுச்சு. அல்லாஹ் வஷ்தஅலர் ரஸு ஷைபா, என் முடியெல்லாம் வெளுத்து, வஷ்தஅலனா வெளுத்துருச்சுன்னு, வெளுத்து மின்ன ஆரம்பிச்சிருச்சான். ரொம்ப அப்படியே மின்னுது, அந்த அளவுக்கு முடியெல்லாம் வெளுத்து போச்சு. அல்லாஹ் அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இஸ் நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அல்லாஹ் கூப்பிடும் பொழுது எப்படி அழைச்சாங்கன்னா, மறைமுகமா யாருக்கும் தெரியாம ரூம் கதவை சாத்திட்டு அழைச்சாங்க. ஏன் 100 வயசுல அல்லாஹ்ட்ட குழந்தைய கேட்கிறாங்க. ஊரு பாச்சுன்னா காரி தூக்கும். ஏன் 100 வயசு ஆச்சு, இன்னொன்னு குழந்தை ஆசை வருதா அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டுவாங்க. எப்படியா உனக்கு குழந்தை பிறப்புன்னு கேட்பாங்க. இன்னும் ஆசையை பாருங்களேன்னு சொல்லி எல்லாம் கேலி செய்வார்கள். அவங்க ரூம் கதவை சாத்திட்டு அப்ப அமைதியா உட்காந்துட்டாங்க. நிதான் ஹஃபியா قال ربي اني وهن العظم. 100 வயசுல தான் கேட்டாங்களா? அதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்களா? 80ல, 70ல, 50ல, 40, 30ல, 20ல கல்யாணம் ஆயிடுச்சு. அதுல இருந்து 80 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. திடீர்னு ஞாபகம் வந்து, ஆஹா 100 வயசு ஆச்சுன்னு குழந்தை பார்க்காம இருக்கோமே அப்படின்னு திடீர்னு ஞாபகம் வந்துருக்குமா? நீ கல்யாணம் முடிச்ச மறுநாளே அந்த குழந்தைக்கு துவா செய்ய வச்சுக்கிறான். சில பேர் கல்யாணம் முடிக்காம அந்த குழந்தைக்கு துவா செய்யுங்கிறான். இப்போ குழந்தை கல்யாணம் வச்சு இன்னும் இதுமாதிரி முடிக்க போறான்னு ஒன்றும் பார்த்துருக்குறாங்க, அந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க. அவ்வளோ பாவியா. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து 80 வருஷமா மறந்துருப்பாங்களா? திடீர்னு ஞாபகம் வந்துச்சா? 80 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ஏன் அவங்க விட்டான்? அப்படி 100 வயசுல கொடுத்தான். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் என்கிட்ட கேட்கறத விட்டுறாத, நான் லேட்டா கொடுத்தாலும் நிச்சயமா கொடுப்பேன் என்ற ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அவ்வளோ கடைசி வரைக்கும் கேட்டாங்க. கடைசியா கொடுத்தாலும் கொடுத்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் நபியை கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருஷமா கேட்டாங்க, கடைசியா கேட்டாங்க, கடைசியா கொடுத்தான். இஸ்மாயில் நபியை கொடுத்தாங்க, நபிய பிள்ளையா கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. நான் சொன்னேன் பிள்ளைங்கள்ட்ட, 80 வருஷமா வருஷம் ஒரு பிள்ளையா 80 புள்ள பெற்றாலும் ஒரு இஸ்மாயில் நபிக்கு ஈடாகுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 புள்ளன்னு வச்சுங்களேன், 80 யாரும் நபி கிடையாது, ஈடாகுமா? அது ஒரு நபிக்கு ஈடாகுமா? அப்ப 80 வருஷம் துஆவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மொத்தமா கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நீ சொல்லு. அப்ப அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது நிதான் ஹஃபியன், மறைமுகமா உட்காந்து யாருக்கும் தெரியாம, மக்களுக்கு தெரிந்தால் கேலி செய்வார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாம உட்காந்து கேட்டான். அடுத்து சகா சொல்லி காட்டினாங்க. இவ எடுத்தோன்னு என்ன நம்ம பொதுவாக கேட்குறோம், என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் உதவி கேட்குறேன்னா சொல்லுவோம், 10,000 வச்சிருக்கிறேன், அவர் 20,000 தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வேலையை முடிச்சிடுவேன், இந்த தேவை இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அல்லாஹ்ட்ட கேட்குறப்ப எப்படி கேட்கணும்? யாரெல்லாம் எனக்கு வந்து இதுவும் தெரியாது, எனக்கு யாரையெல்லாம் கொடுக்குறேன்னு எல்லாம் கழட்டி விட்டாங்க, என்னுடைய பலஹீனத்தை அல்லாஹ்வுக்கு முன்னாடி வைக்கணும். யாரெல்லாம் எனக்கு இதுவும் தெரியாது, எனக்கு அதுவும் தெரியாது, என்ன நான் உருப்படாதவன் சொல்றாங்க எல்லாமே,
நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன், ஆனா நான் ஒன்னு எதிர்பார்க்கறேன். நல்ல கேட்கணும். நல்ல கேட்கறாங்க. கால ரப்பி இன்னி வஹனல் ஆகுமும் இன்னி, என் எலும்பு எல்லாம் உள்ள பலகீனமா போயிருச்சு, அல்ல அதுல உள்ள சார்கள்லாம் போயிருச்சு, ரொம்ப பலகீனமா ஆயிடுச்சு. வஷ்தஅலர் ரஸு ஷைபன், என் முடியெல்லாம் வெள்ள வெள்ளேன்னு ஆயிருச்சு. வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷகியா, யா அல்லாஹ் ஆனா உன்கிட்ட கேட்கறத விட்டு நான் ஒரு நாள் கூட நிராசை ஆகல. 20-22 வயசுல எந்த உற்சாகத்தோட அல்லாட்ட கேட்டாங்களோ, எந்த தன்னம்பிக்கையோட அல்லாட்ட கேட்டாங்களோ, அதே நம்பிக்கையோட கேட்கறாங்க 100 வயசுலயும். அல்லா கொடுப்பாங்க. 100 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எல்லாம் குழந்தைய கூட ரப்பனா அப்படின்னா அசுவாஜன் அந்த மாதிரிலாம் ஓதிட்டு போல, அதே மாதிரி கேட்கறாங்க. யாருல ரொம்ப பலகீனமாயிருச்சல்ல, முடியெல்லாம் வெளுத்து போச்சல்ல, யாருல நீ குழந்தை கூட இல்ல. வலம்ம கும்பி துஆயிக ரப்பி ஷகியா, யாருல ஓ துஆ உன்கிட்ட கேட்கறத விட நிராசை ஆகல, அதே உறுதியோட கேட்கிறேன்னு ஈமானோட கேட்டான். அந்த உறுதி கேட்டாங்க. எப்படி அந்த உறுதி வரும்? எப்படி அந்த ஈமான் வரும்? அந்த ஈமான் கலிமா இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது. ஏன் அல்லாஹ் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சக்கா உதாரணம் சொல்லுவாங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார். இந்த வீடு அப்துல்லா பேர்ல இருக்கு, அது அப்துல் சத்தார், அது அப்துல் கஃபார், அது அப்துல் வஹாப். இந்த ஏரியால வீடே இல்லையே, சரி அல்லாவே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அல்லாஹ் எந்த வீட்டுல தான் கொடுப்பான்? அவன் எல்லாம் குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே செத்து போனா பிள்ளைங்க பிரிச்சுக்குவாங்க, நமக்கு எப்படி கொடுப்பாங்க? நமக்கு வராதே. சொல்லுவாங்க, இல்ல அப்துல் சத்தார் பேர்ல இருக்கு, அல்லாவுடைய பேர்ல இருக்குது, சத்தாருடைய பேர்ல இருக்கு, அப்துல்லாவுடைய பேர்ல இல்ல, அல்லாவுடைய பேர்ல இருக்கு. அந்த உறுதி இருந்தால்தான் எப்ப 100 வயசுலயும் அல்லாட்ட குழந்தைய கேட்பாங்க. அந்த உறுதியோட நபி கேட்கறாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் வந்து குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அல்லாட்ட கேட்கறாங்க. கால ரப்பி அன்னா யகூனு லி குலாமன் அது பலகனியல் கிபரு வம்ராஅத்தி ஹாஃபில், யாரில் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நானும் ரொம்ப வயசா போயிட்டேன், இதுக்கப்புறம் குழந்தை பிறப்பதற்கான எந்த தகுதியும் இடம் உடம்புக்கு இல்லை. அதோட என்னுடைய மனைவியும் மலடியா போயிட்டேன், ரொம்ப வயசா போயிட்டேன், கர்ப்பப்பை சுருங்கி போச்சு, அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றக்கூடிய ஆற்றலே அவங்களுக்கு கிடையாது, அவங்களும் ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க, எப்படி குழந்தைய கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நபி எப்படி அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எப்படி அல்லாஹ் கொடுக்க முடியும்னு சொல்லி சந்தேகத்துல கேட்கல. எப்படி திரும்ப கேட்டாங்க, நபி யா அல்லாஹ் எங்கள் இருவரையும் சபபுகளை உண்டாக்கி திரும்ப அந்த கர்ப்பப்பையை சரியாக்கி அனைத்து காரணங்களையும் உண்டாக்கி இளம் வயசுல கொண்டு வந்து குழந்தைய கொடுப்பியா, இல்ல இதே 100 வயசுல இதே கிழவனாக இருந்தே குழந்தைய கொடுப்பியான்னு கேட்கிறாங்க. ரப்பி அன்னா யகூனு லி குலாமுன் வகத் பலகனியல் கிபரு வம்ராஅத்தி ஆகில், என்னுடைய பலகீனம் எல்லாம் இருக்குது, இதே நிலையில எனக்கு குழந்தைய கொடுப்பியா, இல்ல சபபுகளை காரணங்களை உண்டாக்கி கொடுப்பியான்னு கேட்கறாங்க. உடனே அல்லாஹ் சொன்னா, கால கதாலிக், இதே மாதிரி வச்சு உங்களுக்கு கொடுப்பேன். இதே 100 வயசுல சபபு எனக்கு தேவையில்லை, அது உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. இலாஹாகிய நான், தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நான், எனக்கு சபபு தேவையில்லை. அதுக்கு உடனே அடுத்து நபி அல்லாஹ் கேட்கறாங்க. கால ரப்பி ஜஅலி ஆயா, எனக்கு ஒரு அடையாளத்துக்கு ஆதாரத்தை காட்டுறல்ல, எப்படி கொடுப்பேன் ஆதாரத்தை காட்டு. அல்லாஹ் உடனே என்ன சொல்லியிருக்கலாம், இந்த மலை வெடிக்கும், அதை வச்சு ஆதாரம் பார்த்து நிலா இருக்கும், பெரிய பெரிய ஆதாரங்கள் எதுவும் காட்டலாம். அல்லாஹ் உடனே என்ன திரும்ப ஆதாரம் காட்டினா, சகானே சொல்லி காட்டினாங்க. கால ரப்பி ஜஅலி ஆயா கால ஆயத்துக்கு அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாம், 3 நாள் என்ன செய்ய முடியாது, மக்கள்கிட்ட பேச முடியாது. அதே வாய் இருக்கும், அதே உதடு தான் இருக்கும், அதே நாக்கு இருக்கும், அதே பல்லு இருக்கும், நீங்க என்னதான் பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆதாரம் சகானையை சொல்லி காட்டினாங்க. எதுக்கு அல்லாஹ் இந்த ஆதாரத்தை காட்டினா தெரியுமா? இவ்வளவு சபபுகள் அனைத்துமே இருக்கிறது, சபபு இருந்தாலும் கலியமாக நான் பேச வச்சதும் அவனால பேச முடியும். அதே மாதிரி 1000 குழந்தை பிறப்பதற்கான எல்லா டாக்டரும் சொன்னாலும் சரி, அனைத்து சபபுகளும் இருந்தாலும் நான் குழந்தைய கொடுத்தாதான் அவனுக்கு குழந்தை வரும், எந்த சபபும் இல்லாமலே என்னால குழந்தைய கொடுக்க முடியும். அந்த உலூஹியத்தை நபியுடைய கல்புல அல்லாஹ் பதிய வைக்கிறான். எல்லாமே இருக்குது, வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது, தொண்டை இருக்குது, அதே தொண்டையெல்லாம் மாறல, பேச்சு மட்டும் வரல. காரணம் என்ன? பேச்சுக்கு சொந்தக்காரன் நான் அல்லாஹ்வுத்தாலா காட்டுறேன். பேச முயற்சிலாம் காத்து தான் வருது, அதே நாக்கு காலையில இருந்து நாக்கு தான் டக்கு நல்லா கட் பண்ணிட்டான் பேச்ச. பேச முயற்சிறாங்க, காத்து தான் வருது, ஆன் காத்து வருது, ஒரே பேச்சு வர மாட்டேங்குது, ஒரு வார்த்தை கூட ஹக்குன்னு கூட வர மாட்டேங்குது, எதுவுமே வரல. அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றது நம்ம கம்மாலா? நபிக்கே 3 நாள் பிரேக் போட்டான். கரெக்டா 7:20 இருந்து 72 மணி நேரம், அடுத்த 7:21 தான் வரணும், 3 நாள் கழிச்சு தான் வரும், திரும்ப வரும். 24 ஹவர்ஸில் 72 ஹவர்ஸ். இன்னைக்கு 8 மணிக்கு வாயை எல்லாம் மூடிட்டான்னு வச்சுங்களேன், திரும்ப இன்னைக்கு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 8:01 தான் மறுபடியும் பேச்சு வரும்டா. என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க, வாயில வரல, சரிம்மா. ஆனால் நபி ராவும் பகலும் அல்லாஹ் பயான் செஞ்சவங்க, கொஞ்சம் 3 நாளில் பயான் செய்ய முடியாது, மக்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல முடியாதுன்னு அந்த கவலை, அதனால இஷாரால பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் மூணா முட்டு போட்டோம் பாருங்க. அல்லாஹ் தஸ்பீ செய்யுங்க, அல்லாஹ் இதுக்கு செய்யுங்க, तस्बीह செய்யுங்க भाई अगर आता है तो
சொல்லுங்கம்மா. ஆலயத்துக்கு அல்லா துகல் ஆயத்தை எடுங்கப்பா, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, நீ சொன்னா திரும்ப சொல்லிட்டு வாங்க அப்படியே. கடைசி கால் ரப்பி ஜஅல்லி ஆயா. ஆலயத்துக்கு அல்லா துகல்லிமுன் நாஸ கால் ஆயத்துக்கு அல்லா துகல்லிமுன் நாஸ ஸலாஸ லயாலின் சவியா. 3 நாள் பேச மாட்டேங்கன்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நபியுடைய இஷ்க அல்லாஹ் வெளிப்படுத்துறான் பாருங்க. 3 நாள் பேச மாட்டேங்குன்னு என்ன சொன்னாமன்னா 3 நாள் பேசவும் முடியும், நல்ல வேலை நீ கொஞ்ச நாள் 3 நாள் நிம்மதியா இருக்கலாம். டெய்லி பயான் செஞ்சு அழுத்து போச்சு. வீட்டில் படுத்துக்கலான்னு படுத்துக்கல, உட்கார ஜனங்களுக்கு அப்பயும் பயான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மிஹ்ராபி ஃபஅவ்ஹா இலைஹிம், இஷாரா செய்தார்கள் அவர்களுக்கு, அன் சப்பிஹு புக்ரத்தன் வ அஷியா, காலை மாலை அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்கப்பான்னு இஷாரால பயான் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன் சப்பிஹு சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 சொல்லுங்க, அன் சப்பிஹு புக்ரத்தன் வ அஷியா, அல்லாஹ் திக்ர மறந்துடாதீங்க இஷாரால சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது அல்லாஹ் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அல்லாஹ் நபிமார்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? மக்கள்கிட்ட நபிமார்கள் அந்த நேரத்துல கூட தன்னுடைய முதாக்கரா உடல பாருங்க அவங்க. சுப்ஹானல்லாஹ், வா வா ஜி. அன்பர்களே, அப்ப எல்லாம் என்ன ஆதாரத்தை காட்டுறான்? இந்த உன்னிடத்துல இந்த என்னுடைய சிஃபாத்துகள், அழகிய சிஃபாத்துகள் வெளியாகுவதற்கு சபபுகள் எனக்கு தேவையே இல்லை. கண் தெரியாத எத்தனையோ பேருக்கு தான் செய்றாங்க. அதே கண், அதே கருவிழி, அதே வெள்ளை விழி, எல்லாமே இருக்கு, அதே நரம்புகள் தான் இருக்கு. பார்வை எனக்கு சொந்தமானது. ஒன்ட்ட வந்து ஒட்டிக்கல இந்த பார்வை, இந்த பேச்சு, இந்த பயான், இந்த வார்த்தைகள், இது ஒன்ட்ட வந்து ஒட்டிக்கல. அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்குன்னு சேகநாயகம் காட்டி கொடுக்குறாங்க நண்பர்கள். அல்லாஹ் அதை உணர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்குறாங்க.